அன்புக்குரிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். காவிரி விவகாரம் தான் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது, விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் இது அமைக்கப்பட வேண்டும் என்பது சட்டம் சொல்லியிருக்கக்கூடியது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு காவிரி இறுதி ஆணைப்படி அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நியாயம். இது அமைவதில் தொடர்ந்து காலதாமதமானது இருந்து வருகிறது. இதை அமைக்க வேண்டும் என்று புதிய அரசாங்கத்திடம் தமிழக முதலமைச்சர் டெல்லியில் சென்று பிரதமரை சந்தித்து வலியுறுத்தினார். அதற்கு பிறகு 2 மத்திய அமைச்சர்கள், ஒருவர் அல்ல 2 கேபினெட் அமைச்சர்கள் அப்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய திட்டம் எல்லாம் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்று 2 மத்திய அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதே போன்ற காட்சிகளை நாம் சென்ற யுபிஏ அரசாங்கத்திலும் பார்த்தோம். அன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடாது, தண்ணீர் திறந்து விடக்கூடாது தமிழ்நாட்டுக்கு என்று சொன்ன காட்சிகள் எல்லாம் அன்றும் பார்த்தோம். இப்பொழுது நமக்கு எழக்கூடிய கேள்வி, ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையா? அல்ல, இந்த அரசாங்கம் பதவியேற்று சில நாட்கள் தான் ஆகிறது, அந்த மாநிலத்தை சேர்ந்த அமைச்சர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். நிச்சயமாக அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை கீற்றுகள் தெரிகிறதா? காவிரி மேலாண்மை வாரிய விவகாரம் மீண்டும் அரசியலாக சர்ச்சையாக இருக்கிறது. பூனைக்கு மணி கட்டப்படுமா இந்த ஆட்சியால் என்ற கேள்விதான் பிரதானமாக எழுந்திருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் பற்றியும் அதனது அதிகாரங்கள் பற்றியும் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் முதலில் விளக்குகிறார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 ஒப்பந்தங்கள் அடிப்படையில் மெட்ராஸ் மாகாணம், மைசூர் மாகாணம் காவிரி நதிநீரை பிரித்துக் கொண்டார்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. அப்பொழுது உருவான கர்நாடகம் காவிரி நதி நீரில் 4 நீர்த்தேக்கங்கள் கொண்டு வந்தன. அப்பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. 1990களில் ஒரு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. 17 வருடங்கள் கழித்து இது தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசின் முயற்சியால் இந்த தீர்ப்பை கெசட்ல பதிவு செஞ்சாங்க. இதன் பிறகு இந்த தீர்ப்பின் வாயிலாக காவிரி மேலாண்மை வாரியம் ஒன்று அமைக்க வேண்டும். ஏன் அமைக்க வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னா, முக்கியமாக காவிரி நதியிலிருந்து 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் பலனடையுது. 3 மாநிலங்கள் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் பாண்டிச்சேரியான யூனியன் பிரதேசம் பலனடையுது. ஆக நதிநீர் ஒழுங்காக பங்கிடப்படுகிறதா, அதாவது இந்த நடுவர் மன்றம் சொன்னது மாதிரி தண்ணியை பிரிச்சுக்கிறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அவசியம். அது மட்டும் இல்ல, காவிரி மேலாண்மை வாரியத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, இந்த 3 மாநிலம் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திலிருந்து பிரதிநிதிகள் இருப்பார்கள். இது மட்டுமல்லாது தண்ணீர் துறை சம்பந்தப்பட்ட ஒரு வல்லுநர், விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு வல்லுநர், இது மட்டும் இல்லாம மத்திய அரசின் பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். ஆக காவிரி மேலாண்மை வாரியம் நிச்சயம் அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சார்பா பிரதமர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதே போல கர்நாடகம் சார்பாக நதிநீர், அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது, இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் இப்பொழுது அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா தரப்பில் பிரதமர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் பற்றிய அடிப்படை தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் விளக்கினார். இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். காவிரி விவகாரத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையா? காலம் கடந்தாலும் ஒரு குறுகிய காலத்திலே இதற்கான சரியான தீர்வு என்பது வருமா? மோடி அரசாங்கம் பூனைக்கு மணி கட்டுமா? இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார் திரு செந்தில்நாதன் அவர்கள். காவிரி அரசியல் என்ற புத்தகத்தை வடிவமைத்தவர். அதே போல அஇஅதிமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் திரு கோ சமரசம் அவர்கள் இணைகிறார். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் திரு கல்யாணராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவருக்கு எதிராக வாதிட போவது வேறு யாரும் அல்ல, அவரது கட்சியை சேர்ந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த பழனிவேலு என்ற அந்த மாநிலத்துடைய மாநில ஊடக செயலாளரும் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். பிஜேபி வெர்சஸ் பிஜேபி என்று புரிந்து கொள்ளலாமா, இல்ல இருவரும் ஒரே நிலைப்பாட்டை தான் எடுக்க போகிறார்களா? இந்த விவாதத்துடைய போக்கில தான் நாம் பார்க்கணும். என்னுடைய முதல் கேள்வி திரு கல்யாணராமன் அவர்களுக்கு. இதே போன்ற காட்சிகளை தான் நம்ம சென்ற ஆட்சியிலும் பார்த்தோம். எஸ்.எம். கிருஷ்ணா அன்றைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவர் என்ன சொன்னார், காவிரியில தண்ணீர் திறந்து விடக்கூடாது தமிழ்நாட்டுக்கு என்று அன்றைய பிரதமரிடம் சொன்னார். மற்ற மத்திய அமைச்சர்களும் கர்நாடகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் சொன்னாங்க. அன்னைக்கு நீங்களும் கேள்வி கேட்டீங்க. நீங்க இந்த கேள்வியை ஒரு மத்திய அமைச்சர் இப்படி சொல்லலாமா, மத்திய அரசாங்கம் நடுநிலை இல்லாமல் நடந்து கொள்ளலாமா என்று விமர்சித்தவர் நீங்க. அதே காட்சிகளை தான் பார்க்கின்றோம். ஒருவர் அல்ல, 2 கேபினெட் அமைச்சர்கள், 2 கேபினெட் அமைச்சர்கள் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான ப்ரொபோசல் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரை பார்த்து கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. How is it justified? முதல்ல உலகம் முழுக்க இருக்கிற ஒரு சினரியோ ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் எல்லாருக்கும்
போதிய பலன் கிடைக்கணும் அப்படின்றது. யாரெல்லாம் அந்த நதி, எந்த ஒரு நதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எதிரி நாடுன்னு சொல்லப்படுற பாகிஸ்தானோ இல்ல பங்களாதேஷோ கூட அதை அனுபவிச்சுட்டு இருக்கு. அதனால தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு 2007 காவேரி நதிநீர் ஆணையம் கொடுத்த அந்த பரிந்துரை அடிப்படையில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ஜுடிஷியல் வெர்டிக்ட். அதுல முதல்ல மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்துக்கு என்ன நியாயம், அமைச்சர்களுக்கு மாற்று கருத்து இருக்காது கேள்வி. இரண்டாவது விஷயம், இந்த இஷ்யூ வெறும் ஒரு 2 மாநிலத்துக்கு இடைப்பட்ட பிரச்சனை என்ற மாதிரி அணுகும் போதே இது வெடிப்பதற்கான ஒரு விவகாரமா ஆயிடுது. யார் அணுகிறா? அப்படி யார் அணுகினாலும், அது பிஜேபி ஆட்கள் அணுகினாலும் காங்கிரஸ் அணுகினாலும் இந்த பிரச்சனை பெரும்பாலும் யாருக்கு வருதுன்னு பார்த்தா தேசிய கட்சிகளுக்கு வருது. ஏன்னா தேசிய கட்சிகளுடைய அவங்களுடைய அந்த மாநிலம் சம்பந்தப்பட்ட தேவைகள்னு வரும்போது 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறதுன்றது ஒரு டெண்டன்சி. 2 மாநில தலைமைகள் வேறுபடலாம், ஆனால் நாட்டுக்கு பொதுவான மத்திய அமைச்சர்கள் வேறுபடலாம். அதான் நான் சொல்ல வரேன் இப்போ. சோ குறிப்பாக மத்திய அமைச்சராக இருப்பவர்கள் இது போன்ற பிரச்சனைகளுக்குள்ள வரவே கூடாது என்று என்னுடைய ஒப்பீனியன். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த பிரச்சனையை ஒரு தாயுள்ளத்தோடையும் ஒரு பரந்த மனப்பான்மையோடையும் பரந்தப்பட்ட அணுகுமுறையோடு அணுக வேண்டிய விஷயமே தவிர என்னுடைய ஸ்டேட் என் ஸ்டேட்ல இவ்வளவு லேண்டுக்கான ஏன் பண்றாங்க சொல்லி முடிச்சுடுறேன். இந்த அணுகுமுறை இன்னைய தேதிக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்பதான் மோடி அரசாங்கம் பதவியேற்று ஒரு மாசம் கூட முழுசா ஆகல, 15-20 நாள் தான் ஆயிருக்கு. நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை வலியுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை, காட்சி மாற சொல்லி சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க திணிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது சமுதாயத்துடைய பார்வையில. ஆனா இந்த 20 நாட்கள்ல மக்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பரந்தப்பட்ட அணுகுமுறையோடு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ற சூழ்நிலையில சும்மா எடுத்தன் கவுத்தன் யாராலையும் பேச முடியாது, மத்திய அமைச்சர்கள் உட்பட. கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு மாநில தலைமை கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் கண்டிக்கத்தக்கது. பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லல, மாநில தலைவர் சொல்லல, ஏன் மத்திய அரசாங்க பிரதமர் சொல்லல, நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லல, மத்திய பிரதமர் இன்னைக்கு கர்நாடகா எம்பிக்களை சந்திச்சிருக்கார். அப்ப அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்க எந்த பிரஷரும் பில்டப் பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவா ஆன் ரெக்கார்ட் சொல்லிருக்காரு. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா, இது சொல்லிருக்காரு. எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு அவசியம் இல்ல. அமைச்சர்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. வெறும் பிஎம்ஓ ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டே இருந்தா அவருக்கு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கே நேரம் பத்தாது. என்ன பிரச்சனைக்குரிய தீர்வுகளை ஸ்டேட்மெண்ட் விடலங்கும் போது விமர்சனமா வச்சுங்க இல்லையா? நீங்க பாக்கணும். என்ன அது மட்டும் பர்பஸா இருக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநிலங்களை ஒன்னா சேர்த்து வச்சு என்ன பண்ணணும்ன்றதுதான் ஒரு பிரதம மந்திரி பார்க்க முடியுமா? இருவர் சொன்னதுனால அது விளக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த நிலையில நான் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இது இருவரும் பார்க்கப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கட்சிக்கு 2 யூனிட் இருக்குமானா அந்த மாநிலத்துடைய இன்ட்ரெஸ்ட வலியுறுத்துவது வழக்கம். சென்ற ஆட்சியிலும் பார்த்த விஷயம். டூ பிரெமெச்சூர் டு ஜட்ஜ். அவர் சொல்வது போல காட்சிகள் மாறலைங்கிறத ரொம்ப ஒரு பிரெமெச்சூரா மாறலைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்நாடகா பிஜேபி வெப்சைட் எடுத்து பார்த்தேன். அதுல போட்டிருக்குது, இந்தியாவோட ஒரு முக்கிய பிரச்சனையை நம்ம தேசிய தன்மையை இழந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப 2 மாநிலங்களையும் நீங்க வெவ்வேறு மாநிலங்கள் அடுக்குகளா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி எங்க தேசியம் இருக்குது, எங்க மாநில அரசியல் இது எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத வச்சு பேசுறீங்க. அதாவது மத்திய அமைச்சர்கள் பொறுப்பெடுக்கும் பொழுது இந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு நடப்பேன், இதை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்ப ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அது கெசட்ல பதிவாச்சுன்னா அது ஒரு அரசியல் சாசன சட்டம். அரசியல் அப்ப அமைச்சர்கள் அப்சல்யூட்லியா பிளண்டா இந்த அரசியல் சாசன சட்டத்தை மீறாங்க. அப்படி மீறப்ப உண்மையிலே இந்த மோடி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும், மாநிலத்தின் பிரச்சனைகள் முன்னிறுத்தப்படும், மாநிலங்களுக்கிடையான பிரச்சனைகள் முழுமையாக பார்க்கப்படும் சொன்னாங்க. அப்ப உடனுக்குடன் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்பவே வெளியிட்டு இருக்கணும். இது நீங்கள் இதற்கு இறங்காதீர்கள், இது மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும் அப்படின்னு வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல. எல்லாரும் பேசுற வரைக்கும் பேசுறதை விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ போற போக்குல ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. நான் இதே விஷயத்தை தான் கல்யாணராமன் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த, ஆனால் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த திரு பழனிவேலு, அந்த மாநிலத்துடைய ஊடக செயலாளர் பழனிவேலு அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். நிகழ்ச்சியில பங்கு பெற்றக்கூடிய திரு செந்தில் அவர்கள் சொன்னது போல உங்கள் மாநிலத்தை சேர்ந்த இந்த நாட்டுக்கு பொதுவான அமைச்சர்கள்
வெங்கையா நாயுடுவோ இல்லன்னு திரு ஆனந்த் குமாரோ இந்த நாட்டுக்கு பொதுவானவர்கள், இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள். அதே அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக தான் ட்ரிபியூனல் உருவாக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு நிகரான ஒரு விஷயம். இதற்கெல்லாம் கட்டுப்பட வேண்டிய அமைச்சர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது, இல்ல காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமான ஒரு விஷயம்? திரு பழனிவேலு அழைப்புல இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். எஸ் சார், இது நான் இங்க கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கேக்குதுங்க சார். எஸ், கோ ஹெட், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 1 கோடி மக்கள் இங்க பெங்களூர் தலைநகரத்தை வாழ்ந்து இருக்காங்க. எஸ், பெங்களூர் தலைநகரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அதுல 100% ஒரு 15% காவேரி நீரை குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க கர்நாடக மாநிலத்துல குறிப்பா பெங்களூர் தலைநகர்ல எசர்கட்டா திப்பகொண்ட அந்த ஒரு நீர் வரத்துல இருந்தா நாங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். சரி, ஆகையினால எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே இந்த பிரச்சனையா இருக்கு. சமயத்துல நாங்க காவேரி தமிழ்நாட்டுக்கு அனுப்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இடையில முழுக்க இது விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இத இந்த பக்கம் பெங்களூரு மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க தண்ணி பற்றாக்குறை அதிகமா இருக்கு. இதெல்லாம் பேசி இதெல்லாம் விவாதிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வந்தாச்சு, இந்த கெசட்ல வந்தாச்சு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, ட்ரிபியூனல்ல விவாதிக்கப்பட்டது, தீர்ப்பாயத்துல பேசப்பட்டது. இதற்கெல்லாம் முடிஞ்சு இறுதி தீர்ப்பு உங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு திறந்து விடணும், இந்த மாசத்துல இப்படி திறந்து விடணும் தீர்ப்பு வந்தாச்சு. அது கெசட்டும் ஆயாச்சு. அதுல சொல்லப்பட்டிருக்கப்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெறணும் அப்படிங்கிறது சட்டம். அதையே அமைக்க கூடாதுங்கிறீங்க. இட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஒரு வர்டிக்ட் வந்தாச்சு. இதற்கு பிறகு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்? இல்ல சார், நாமும் எந்த ஒரு முடிவும் ஆலோசனை தீர்ப்பாயம் நம்மளுக்கு கர்நாடக மாநிலத்தை தீர்ப்பாயத்தை இந்த ட்ரிபியூனல் வந்துச்சு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ட்ரிபியூனல் வந்துச்சு, சட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி சட்டத்துல சட்டத்துக்கு உட்பட்டா நடக்கணும், மோடி அரசாங்கம் வந்துச்சு, இதெல்லாம் நடக்கு சார். ஆனா பிராக்டிக்கலா யோசனை பண்ணும்போது இங்க நாம இங்க தவிக்கிறோம். ரெண்டாவது இந்த உறவு எப்படி இருக்குனாக்கா, தமிழகம் கர்நாடக மாநிலம் சுமூகமான முறையில போயிட்டு இருக்கு. இப்ப சுமூகமான முறையில போயிட்டு இருக்க சமயத்தை ஆணித்தரமா நிச்சயமா ஒரு சட்டம் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அமல்படுத்த கூடாது என்று சொல்வது சுமூகமான உறவுக்கு வழிவகுக்குமா, இல்ல அந்த சுமூகத்தை கெடுக்குமா? அதுவும் மத்திய அமைச்சர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கூடாது என்று சொல்வது நியாயமானதா? இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை அப்படி இருக்கிறதுக்காக இந்த மாநிலத்தை சூழ்நிலைக்கு அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா அது இந்த மாநிலத்தினுடைய வெளிப்பாடு அப்படிதான் இருக்கும். காரணம் ஏன்னாக்கா இங்க இருக்கிற இங்க நிலைமை ஒரு ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. சோ அதனால நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கணும். அதே நேரத்தில் இங்க இருக்கிற சூழ்நிலை வித்தியாசப்பட சமயத்துல இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட், உங்களுடைய வாதம் அந்த மாநில பாஜகவுடைய அந்த மாநில அனைத்து கட்சிகளுடைய வாதமாக இதை புரிஞ்சுக்கொள்ள அமைக்கப்படுமா காவிரி மேலாண்மை வாரியம்? காவிரி விவகாரம் மீண்டும் விவாத பொருளாக இருக்கிறது. மத்திய அமைச்சர் ஆனந்த் குமார் சொன்ன கருத்து தான் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடிய ப்ரொபோசல் மத்திய அரசாங்கத்திடம் இல்லை என்று சொன்னார். இன்று சித்தராமையா, அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்த அந்த மாநிலத்துடைய பிரதிநிதிகள், இன்னும் சொல்ல போனா அமைச்சர்கள்லாம் சந்தித்து பிரதமரை சந்தித்து இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது நியாயமானதுதானா? பூனைக்கு மணி கட்டுமா மோடி அரசாங்கம்? மத்திய அமைச்சர்கள் இப்படி சொன்னாலும் கூட மத்திய அரசாங்கம் பிரதமர் நடுநிலையாகத்தான் நடந்து கொள்வாரா? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதித்து வருகின்றோம். அஇஅதிமுகவுடைய திரு கோ சமரசம் அவர்களும் இணைகிறார். பல கட்சிகள் இப்படி ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 2 யூனிட் இருக்கும்போது, தேசம் முழுக்க யூனிட்டுகள் இருக்கும்போது அந்தந்த மாநில உரிமைகளை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது இயற்கையானதா பார்க்கிறீங்களா இல்ல முரண்பாடா பார்க்கிறீங்களா? முதலில் இந்திய ஒருமைப்பாடு முதல் நினைக்கணும். சரி, தமிழ்நாடு என்று, கர்நாடகா என்று, கேரளா என்று தனித்தனி மாநிலம் இருந்தாலும் இவை அத்தனையும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்டது. இந்திய உலகத்தில் பல ஆறுகள் பல நாடுகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது இயல்பாக, மிக அருமையாக. இந்திய துணைக்கண்டத்தில் கர்நாடகா இப்படி சொல்வது இன்று புதிதல்ல. வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்திலேயே இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு நாம் சுமூகம் இப்படி இருக்க வேண்டும் என்று போடப்பட்ட ஒப்பந்தங்கள்
ஆட்சி செய்கின்ற பொழுது கொஞ்சம் ஏமாந்த காரணத்தினால் இந்த தொல்லைகள் தொடர்கிறது. கருணாநிதி அவர்கள் உரிய நேரத்தில் அதை புதுப்பிக்காத காரணத்தால் இது தொடர்கிறது. ஆனாலும் போராடி 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக தற்போதைய முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீதிமன்றத்தை நாடி போராடி வெற்றி பெற்று அது கெசட் பப்ளிகேஷன் செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு வந்துவிட்டது. ஒன்று, எப்பவும் அமெரிக்காவில் பாருங்க, தண்ணி இல்ல கொடுக்க மாட்டேன்னு ஒரு மாநிலம் சொன்னா இன்னொரு மாநிலத்திற்கு கோரிக்கை வைத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் தான் அப்பீல் பண்ணணும். அமெரிக்காவிலே ஒரு மாநிலம் இன்னொரு பகுதிக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார், நீதிமன்றம் கொடுத்து ஆக வேண்டும் என்று சொல்லுமேயானால் கொடுத்து விட்டுதான் அப்பீலே பண்ணணும். தண்ணி கொடுக்காமே அப்பீல் பண்ண முடியாது. ஆனால் இங்கேயும் அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். ஏன் செய்யலாம்? அதாவது சட்டத்தை எதிர்த்தால் சட்டம் விஸ்வரூபம் எடுக்கும். அதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சட்டம் நீதி வழங்குகிறது என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு நடந்தே ஆக வேண்டும். நடக்கவில்லையானால் நடப்பது வேறாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்பொழுது இது மாநிலத்திலிருந்து தண்ணீர் வருவதை நான் தடுத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால், மழை வரும் காலத்தில் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னால் தண்ணீர் எங்கே வைத்துக் கொண்டிருப்பார்கள்? சொல்ல முடியுமா? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உணவு இருக்கிறதே, நாம் சாப்பிடுவாரே அது மதிப்பு எவ்வளவோ, இது 50 ரூபாய் 100 ரூபாய் 500 1000 லட்சம் சொல்லலாம். ஆனா வாயில் போட்டவுடன் அடுத்து அது கைவாக போகிறது. அப்ப அதுக்கு என்ன மதிப்பு? நான் திரு கல்யாணராமன், சட்டத்திற்கு புறம்பாக நடப்பார்களேயானால் அதற்குரிய தண்டனையை அவர்கள் சம்பந்தப்பட்டவர் அடைவார்கள். மேலும் சில கேள்விகள் உங்களை நோக்கி எழுகின்றன. நான் விரிவாக கேட்க இருக்கின்றேன். நான் திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட தான் கேட்க இருக்கிறேன். இந்த அரசாங்கம் இப்ப 2 மத்திய அமைச்சர்கள் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கூடாதுன்னு. உங்களோட நிலைப்பாடும் அது அமைய பெற வேண்டியது சட்டப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய இல்ல அமைய பெற வேண்டிய ஒரு உரிமை அப்படின்னு. இப்ப பேசிய அமைச்சர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? இல்ல, இதை மீறி இன்னொரு ஆங்கிள் இருக்கு. இல்ல, இதற்கு சொல்லிடுறேன். அந்த இதை அதுக்காக முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், ஒரு பரந்தப்பட்ட பார்வையோட பார்க்கணும்னு. இன்னைக்கு எல்லா விஷயங்களையுமே ஒரு சட்டம் சார்ந்த விஷயமா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டம் என்பது துரதிருஷ்டவசமா இந்தியன் கான்டெக்ட்ல பிரிட்டிஷ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அப்கோர்ஸ் தேவையில்லாத விஷயங்களை இல்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். பல விஷயங்கள் இந்த நாட்டில் இனிமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் டெலிவரன்ஸ் இன்னைக்கு இருக்கு. எல்லாமே இங்க இருந்து மேல் கோர்ட்டுக்கு போகும், அதுக்கு மேல போகும், உச்ச நீதிமன்றம் வரை போகும். இதுக்கு தீர்வே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. காவேரியில 2007 இது கொடுத்த பிறகு மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட தீர்ப்பு இருந்த பிறகு அதை தடுக்கணும்னு ஒரு பெட்டிஷன். இப்படி இந்த பெட்டிஷன் செய்வது யாருங்க கேள்வி, அப்படி சொல்றது யாருங்க கேள்வி. அப்படி ஒரு பெட்டிஷன், அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க நீங்க. பெட்டிஷன் போட்டாவே தடுத்து நிறுத்திட முடியும். அதை யார் வேணாலும் போடலாம். ஒரு சாதாரண குடிமகன் இந்த நாட்டுல போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒண்ணு போட்டு எந்த முகாந்திரமும் இல்லை, பெண்டிங்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துல காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க கூடாதுன்னு எந்த இடத்துல சொல்லிருக்கு? அதுக்கு என்ன தடை இருக்கு? இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கிறதுனால இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெறக்கூடாதுன்னு எந்த இடத்துல இருக்கு? காவிரி மேலாண்மை வாரியத்தை பத்தி பேசலீங்க. இப்ப இந்த டிஸ்பியூட்ல நமக்கு 54% தண்ணி கொடுக்கணும்னு இருக்கு. 419 அது ஏன் கொடுக்கல? அதுக்கு இவங்க இது வாங்கி வச்சிருக்காங்க. யாரும் வாங்கி வைக்கல. சுப்ரீம் கோர்ட்டுடைய கேள்வியின் அடிப்படையில் தான் ஏன் இதுவரைக்கும் காவிரி இறுதியான கெசட் ஆகலன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டதுனால தான் அது கெசட் ஆச்சு. கெசட் ஆன பிறகு 90 நாள்ல இயற்கையா அந்த மேலாண்மை வாரியம் அமைக்கப்படணுங்கிறது தான் சட்டம் சொல்வது. அது அமைய பெறல, இது இயற்கையா அமைக்கப்படணும். இது எதுக்கு ஒரு ப்ரொபோசல் வேணும்? இது எதுக்கு மத்திய அரசாங்கம் கூடி இது பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது இயற்கையாவே அமைய வேண்டிய விஷயம். சட்ட சிக்கல் எதுவுமே கிடையாது. சட்ட சிக்கல் இருப்பது போல சொல்றீங்க. there is no சட்ட சிக்கல் இல்ல. அதுக்கு ஸ்டே இருக்கு. முதல் விஷயம்.
சட்ட ரீதியா இதை அமைக்கிறதுக்கு அவர் சொல்வது போல ஸ்டேயோ தடையோ எந்த வகையான தடையும் கிடையாது. நிகழ்ச்சிக்கு வரக்கும்போது எல்லா கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். இதுல எந்த விதமான தடையும் கிடையாது. என்னைக்கு கெசெட்ல பப்ளிஷ் பண்ணி சொல்லிட்டாங்களோ அதோட வந்து வேலை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்க டிஸ்பியூட், அதாவது என்னன்னா பல்வேறு வகையான தடைகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. 60ல இருந்து இந்த தடைகள் வந்துட்டு இருக்குது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா டிஸ்ட்ரஸ் ஷேரிங்கிறது என்ன, சின்ன சின்ன குறுக்கு கேள்விகள், துணை கேள்விகள், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்ப டிஸ்ட்ரஸ் ஷேரிங்னா என்ன, இப்ப வந்து தண்ணீர் பற்றாக்குறை, காவிரி அடிப்படையிலேயே பற்றாக்குறை நதி தான். நமக்கு தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் மொத்தமா சேர்த்தா 1139 டிஎம்சி வேணும். அதுல இருக்கிறதே 740 டிஎம்சி தான். இப்ப கர்நாடகால இருந்து பேசினவர் வந்து சொல்றாரு எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குன்னு. காவிரி நதியே பற்றாக்குறை நதி தான். இப்ப பிரச்சனையே என்னன்னா இருப்பதை எப்படி பிரித்துக் கொள்வது, அதுதான் சிக்கல். அதுல தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப மற்ற எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு என்னன்னா இது வந்து விஷயம் எப்படி போகுதுன்னா, இப்ப மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் எங்க ஆளு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட சொல்ல மாட்டேங்குது அவர் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லாம, கண்டிக்கணும்னு சொல்லி சொல்லாம சப்ப கட்டு கட்டுறாங்க. இன்னொரு மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரா, அவரையே பிரதமரை சந்தித்து இல்ல தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய காவிரி மேலாண்மை வாரியம் அமைய பெற வேண்டும், அதுதான் சட்டம், அவரையும் சொல்ல அவரையே வலியுறுத்தல, அவரையே மற்ற மத்திய அமைச்சர்கள் சொன்னதை கண்டிக்கல. கர்நாடகாவில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒண்ணு சேர்ந்து போறாங்க. அவர் கண்டிக்கல. இந்த நமக்கும் ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு, தமிழ்நாடும் ஒரு மத்திய அமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார், எம்பியை தேர்ந்தெடுக்கிற ஒரு மத்திய அமைச்சரா இருக்கிறார், ஒரு மாநில தலைவரும் கூட. அவர் ஏன் வெங்கையா நாயுடு சொன்னதையோ இல்லாட்டி ஆனந்த்குமார் சொன்னதையோ கண்டிக்கல? இல்ல, நீங்க வந்து ஒரு டிஸ்பியூட்டை மட்டும் பேசுறீங்க தவிர அதனுடைய பரந்தப்பட்ட பார்வையை பத்தி நான் பேசும்போது நீங்க அதை பத்தி பேசி முடிச்சாச்சு, அமல்படுத்த வேண்டியது மட்டும்தான் மிச்சம். நீங்க கர்நாடகா மீண்டும் மீண்டும் கட்ட பஞ்சாயத்து பேசுகிறார்கள். இப்பொழுது சட்ட பஞ்சாயத்து தான் தேவையை தவிர கட்ட பஞ்சாயத்து அல்ல. இந்த நிலையில திரு பழனிவேலு அவர்கள், கர்நாடக பாஜகவை சேர்ந்த பழனிவேலு அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். சட்டம் எல்லாம் சொல்லியாச்சு, அமல்படுத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இதுல திருப்பி நீங்க முதல்ல இந்த விவகாரத்தை பேசிக் கொண்டிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஜனநாயக நாட்டுல வந்து சட்டம் எல்லா சட்டத்துக்கு நாம எல்லாம் தலைவணங்கணும், உண்மை. அதுல எந்த கருத்து முரண்பாடும் இல்ல, நிச்சயம் உண்மை. ஆனா சில சமயத்துல பற்றாக்குறை பிரச்சனைகள் எழுத சமயத்துல ஏன்னா பிரச்சனைகள் எழுத சமயத்துல சட்டத்துக்கு நாங்க வந்து மறுபடியும் அப்பீல் கொடுக்கறது, சட்டத்தை மறுபடியும் வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்றாங்க. தப்பு என்ன இருக்கு? ஆனா அதுக்கும் மேலாண்மை வாரியம் அமையப்படுறதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. நீங்க அப்பீல் போயிருக்கிறதுனாலயோ இல்லாட்டி நீங்க உங்களுக்கு குறைகள் இருக்கிறதுனாலயோ இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டமும் இல்ல, எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்ல. அதையும் தடுக்கிறீங்க. இல்ல சார், அப்படியே வந்து இப்போ எந்த ஒரு சட்டமும் வந்து அமெண்ட்மெண்ட் எடுத்தா முடியாது சார். ஏன் சார் முடியாது? இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கூட வந்து ஆனா பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசி கொண்டு டிபேட் இது பண்ணி ஒரு சட்டத்தை அமல் பண்ணாங்க, அது வாபஸ் வாங்கிக்கிறாங்க. ஓ, இப்ப எல்லாத்தையும் சட்டத்தையே மாத்தணுங்கிறீங்களா? எப்படி மாத்தணும்? கர்நாடகாவுக்கு சார்பா மாத்தணுமா? எல்லாத்தையும் முதல்ல இந்த திருப்பி எழுதணுமா? இப்ப வந்து சட்டம் அமைஞ்சிருக்கு, தீர்ப்பாயம் உருவாயிருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆமா இருக்கு சார், இருக்கு. ஏன் வந்து அது மறுபரிசீலனை பண்ணக்கூடாதுன்றோம். ஆனா அதுதான் சொல்றோம், மறுபரிசீலனை பண்ணிட்டோம் அப்படின்றோம். ரைட். இப்போ நீங்க வந்து தீர்ப்பாயம் சொன்னதையோ சுப்ரீம் கோர்ட் சொன்னதையோ இறுதியான சொல்ல எதையுமே ஏத்துக்க மாட்டோம், முதல்ல இருந்து கர்நாடகாவுக்கு சார்பா எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்றீங்க. இஸ் தட் சோ? முழுக்க மாற்றம் சொன்னவர் சார். இது தமிழ்நாடு மாநில சார்ந்தவர் தான். தமிழ்நாடு தனி இல்ல, கர்நாடக மாநில தனி இல்ல, தேசிய ஒருமைப்பாடு உண்மை. இருக்கிற நிலைமையில பிரச்சனைகளை எழுதுற சமயத்துல அது கொஞ்சம் வித்தியாசம். உங்கள் மாநிலத்திலிருந்து இந்த நாட்டுடைய மத்திய அமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர்கள், மத்திய அமைச்சர்களாக இருப்பவர்கள் நாடு முழுவதற்கும் பொதுவானவர்களா இல்ல உங்கள் மாநிலத்துக்காக மட்டும் பேசக்கூடியவர்களா? நிச்சயமா நாடு முழுக்க பொதுவான தாங்க. குறிப்பிட்டு வந்து இந்த மாநிலத்துக்கு அந்த மாநிலத்துக்கு இல்ல. ஆனா இங்க இருக்கிற நிதர்சனமான உண்மைகள் பேசினாங்க. இப்போ பிராக்டிக்கலா வந்து தீர்ப்பாயம் வந்துச்சு, எல்லாம் வந்து இங்க பிராக்டிக்கலா வந்து சர்வே பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு சர்வே பண்ணாங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நாட்டுடைய சட்ட அமைப்புகளை உச்ச நீதிமன்றத்தை ட்ரிபியூனல்ல ஏதாவது நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும், எல்லாமே கொடுத்தாச்சு எல்லாமே தவறு அப்படின்னு சொல்வது எந்த அளவுக்கு நியாயமானது? திரு பழனிவேலு, நான் நீங்க ஒருமைப்பாட்டை பத்தி பேசுனீங்க, 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதிமுகவும் 2 நிலைப்பாடு எடுக்குது, கர்நாடகா ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு. நீங்க ஒரு ஊருக்கு வந்து ஒரு வழி இல்ல, 10 வழியில ஒவ்வொருத்தர் போயிட்டு இருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து முடிந்து போன கதை. இப்ப வந்து புதியதா போடக்கூடியதல்ல. நான் விடமாட்டேன், கொடுக்க மாட்டேன், எனக்கு விட முடியாது, இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இது பேசுறது சும்மா திரும்ப குழந்தைய வயதுல இருந்து நாங்க எப்படி வந்தோம்னு நினைச்சு பாக்குறது நினைவே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எங்க இருக்கிற கட்சி எதுவாக இருந்தாலும்
இந்தியா என்பது ஒருமைப்பாடு ஒன்று என்று ஏற்றுக்கொண்டால், மாநிலங்கள் பல்வேறு வகையிலே இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டால், மத்திய அரசின் கீழ்தான் மாநில அரசுகள் இயங்குகின்றன என்பது உண்மையானால் இந்த வாதம் எல்லாம் இருக்காது. இந்த வாதம் கொஞ்சம் காலம் தள்ளுறதுக்கு, அதாவது அவங்க 5 வருஷமோ 3 வருஷமோ 2 வருஷமோ ஒரு ஆட்சி இருக்கிறவங்க அந்த ஆட்சியை நீடிக்கிறதுக்கு அவங்க தவணை வாங்குறதே தவிர இதெல்லாம் எதுவும் ஒத்து வராது. இது மீறினால் இது இந்த அளவுக்கு சொல்றாங்க, நாங்க விடவே மாட்டோம், ஒரு சட்டு தண்ணி கூட கிடையாது, நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், ஓகே எனக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க இப்படி கூட கேட்கலாம். ஆனா நாங்க கேட்கல. இந்தியா என்பது ஒரு நாடு என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள், மத்திய ஆட்சியின் கீழ்தான் மாநிலங்கள் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டவர்கள். அதனால்தான் மாநிலங்களின் தனித்தன்மை கெடாமல், மண்டலங்களின் கலாச்சாரம் பாழ்படாமல், தேசிய ஒருமைப்பாடு உருக்குலையாமல் இருக்க வேண்டும் என்பது எங்கள் இயக்கத்தின், எங்கள் கட்சி தலைவர் அவர்களின் கருத்தாகும். அதற்கு ஒழுங்கினம் ஏற்படக்கூடிய வகையில், மாசு ஏற்படக்கூடிய வகையில் வந்தால் அதை சந்திப்போம். விளைவுகளை சந்திக்கணும்னு நீங்கள் சொல்ல ரொம்ப டூ ப்ரிமெச்சூரா, முன்கூட்டியே நம்ம இந்த அரசாங்கம் செயல்படாது, ஒரு சரியான முடிவை எடுக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோமா? இன்னும் 2 மத்திய அமைச்சர்கள் பேசினாலும் கூட மத்திய அரசாங்கம் இது சார்ந்த முடிவு எடுக்கவில்லையே அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்கிறது. மேலும் பல பார்வைகள் இருக்க, விரிவாக பேசலாம், விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவெளி. அமைக்கப்படுமா காவிரி மேலாண்மை வாரியம், தமிழகத்துக்கு கிடைக்குமா நீதி என்று நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். பாஜகவுடைய திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புகின்றேன். எந்த ப்ரப்போசலும் அரசாங்கத்துக்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம இது 2 அமைச்சர்கள் சொன்னாலும் கூட மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடாகவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து எந்த ப்ரப்போசலும் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இல்ல, நேத்து தான் நம்மளுடைய பாலிசி டைரக்ஷனை அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சரி, இது நாட்டுடைய பரந்துபட்ட எல்லா விதமான தேவைகளையும் அசஸ் பண்ணிட்டு நேத்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ்ல 2 அவைகளும் ஒன்னா கூடின நேரத்தில் பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதுல வாட்டர் டிஸ்பியூட் ரெட்ரஸலும் வருது, நதிநீர் இணைப்பு வருது, பல்வேறு அம்சங்கள் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து நேத்து தான் இந்த சப்ஜெக்ட அனௌன்ஸ் பண்ணிருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இத கர்நாடக எம்பிஎஸ் எல்லாம் ஒன்னா போய் சித்தராமையா சேர்ந்து மத்திய அமைச்சர்கள்லாம் கருத்து சொல்லி எல்லாரும் கர்நாடகா சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் போய் அங்க கர்நாடகா சம்பந்தப்பட்டவங்க சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர் தமிழ்நாடு பிஜேபி யூனிட்ல என்ன நிலைப்பாடு எடுக்குது, அவங்க செய்வது கண்டிக்கத்தக்கதுன்னு ஏன் ஒரு அறிக்கை? கர்நாடக ஆட்கள் அவசரப்படுற மாதிரி தமிழ்நாட்டு ஆட்கள் அவசரப்பட விரும்பல இந்த சூழ்நிலையில. கர்நாடக ஆட்கள் மட்டும் இல்ல, நாட்டுக்கு பொதுவான மத்திய அமைச்சர்கள் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லி முடிக்க விடணும் இல்லையா? இந்த விஷயத்தை அணுகிறதுக்கு ஒரு மெச்சூர்டு அணுகுமுறை வேணும். இது இம்மெச்சூர்டா இப்ப உதாரணத்துக்கு நம்ம நண்பர் பழனிவேல் அங்க கர்நாடகா எங்க கட்சி சேர்ந்த அவர் பிராக்டிகலா பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்க, 5 பேர் சாப்பிடுறதுக்கு தான் சாப்பாடு இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? அரை வயிறுக்காவது பிரிச்சுதான் சாப்பிடுவோம். இதுதான் இயல்பு, மனிதத்தன்மை இல்ல குடும்பத்தன்மை. இப்படிதான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் சாதாரணமானவை, அதை காம்ப்ளிகேட்டடா யோசிக்கிறது தான் பிரச்சனை. எங்களுக்கு இல்ல உங்களுக்கு எப்படி தர முடியும் அப்படின்றது அது உலக நியதி கிடையாது. அதனால நண்பர் பழனிவேல் தன்னுடைய அணுகுமுறையை மாத்திக்கணும்ன்றது என்னுடைய கர்நாடக பாஜக மத்திய அமைச்சர்கள் பேசும்போது அவருடைய அணுகுமுறையில் இந்த தவறு இருக்கிறது. அது பாஜகவுடைய ஒப்பீனியன் இருக்க வாய்ப்பு இல்லை. மத்திய அமைச்சர்கள் சொல்லும்போது அது பாஜகவோட ஒப்பீனியன் இல்ல, இந்திய அரசாங்கத்துடைய ஒப்பீனியன் இல்ல. இன்னும் மத்திய அரசாங்கம் பழனிவேலுக்கு கர்நாடகா சார்ந்த என்ன இருக்கலாம், இந்த நாட்டுக்கு பொதுவான அரசாங்கம் தன்னுடைய பாலிசி டெசிஷன் டைரக்ஷனை அனௌன்ஸ் பண்ற வர அத பத்தி யாரு டிஸ்பியூட் பண்ணாலும் அது பாஜகவோ அல்லது அரசாங்கத்துடைய பாலிசி. நீர்வளத்துறை அமைச்சர், வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர், இந்த துறைக்கான அமைச்சரே இது மாதிரி எந்த ப்ரொபோசலும் இல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு மத்திய அமைச்சர் சொல்றாரு இல்லன்னு இது வரைக்கும் அந்த அம்மா சொல்ல, இது வரைக்கும் அமைச்சர் நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் ரியாக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காங்க அவங்க. இது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா முன்னாடி இன்னைக்கு இன்னைய பத்தி இன்னைக்கு கர்நாடகா எம்பிஸ் எல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மத்திய அரசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது மத்திய அரசாங்கம் சொல்லும். அமைச்சர் ஆனந்த்குமார் அடுத்த நிமிஷம் நீங்க எதிர்பார்க்கறீங்க. அமைச்சர் ஆனந்த்குமார் அமைச்சரை கோட் பண்றாரு. இந்த துறை சார்ந்த நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்தேன்,
அமைச்சர் சொன்னதாக ஒருத்தர் சொன்னார். ஒரு மத்திய அமைச்சர் சொல்லும் போது ஒரு சர்ச்சை எழும்போது அப்படி நான் சொல்லலன்னு கிளாரிஃபை செய்ய வேண்டிய பொறுப்பு இன்னொரு மத்திய அமைச்சருக்கு இருக்கா இல்லையா? நான் அப்படி சொல்லல, அவரை நான் தவறா கோட் பண்றாருன்னு உமா பாரதி சொல்லிக்கணுமா? சொல்லுங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க? அடுத்த செகண்ட் வந்து ஒரு விஷயத்தை ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க. அது தவறான ஒரு அமைச்சர் அடுத்த செகண்ட் வந்து ஒரு விஷயத்துக்கு எதிராக ரெஸ்பாண்ட் பண்ண முடியாதுங்க. அது வந்து ஒரு சட்ட நிலைப்பாடு விளக்க வேண்டியிருக்கு. அதாவது ப்ரொபோசல் இருக்குது இல்லன்னு சொல்லி பேசுறதுக்கான இடமே கிடையாது. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணல கூட ரொம்ப டீடைலா கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபுல் டைம் சேர்மன் இருக்கணும், அவருக்கு 20 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 2 ஃபுல் டைம் சேர்மன் இருக்கணும், அது வந்து 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இரிகேஷன் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட், 2 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒவ்வொரு விஷயத்துக்கும் மிக தெளிவா கொடுத்துட்டாங்க. இப்ப சில வாதங்கள் எல்லாம் வந்து இது ப்ரொபோசல் இருக்குது இல்லன்னா யார் கையில் அது இருக்குது, அந்த பேச்சுக்கு இடம் கிடையாது. இப்போ விரைந்து செயல்பட வேண்டும். ஒரே விஷயம் என்னன்னா விரைந்து செயல்பட வேண்டும். இத்தனை வருஷம் 1892 ஒப்பந்தம், 24 ஒப்பந்தம், 60 91 வந்து இடைக்கால தீர்ப்பு, 2007 இறுதி தீர்ப்பு, சிந்து பாத் கதை மாதிரி இத்தனை வருடங்களாக இழுத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் தெளிவா வந்து பாஜகவோட நிலைப்பாடு வந்து போன தடவை கூட காங்கிரஸ் வந்து நாங்க நதிநீர் இணைப்பில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது இல்லைன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாஜக வந்து மிக தெளிவா நதிநீர் இணைப்புங்கிறது முன்வைக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில் பாக்குறப்ப கர்நாடகாவுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுக்கு நதிநீர் இணைப்பின் மூலமாக வந்து தேவையான தண்ணீர் அந்த பக்கம் வந்து சேரும். இருக்கிற தண்ணீரை இந்த சட்டம் என்ன சொல்கிறதோ, இறுதி தீர்ப்பு என்ன சொல்கிறதோ அதன்படி பிரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு யாரும் தயவு செய்து இதை பற்றி பேசாதீர்கள் என்று கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். நான் திரு சமரசம் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இந்த அரசாங்கத்துக்கிட்ட நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கீங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சென்ற முறை SM கிருஷ்ணா ஒரு நிலைப்பாடு எடுத்து பிரதமருக்கு கடிதம் எழுதி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடாதீங்கன்னு சொல்லும் போது கண்டிச்சீங்க. ஒவ்வொரு வாதங்களையும் அதிமுக சார்பா நீங்க கண்டிச்சீங்க. ஆனா அதே போல மற்றும் ஒரு மத்திய அமைச்சர், இந்த அரசாங்கத்துடைய மத்திய அமைச்சர் ஆனந்த்குமார் சொல்லும் போது, திரு ஆனந்த்குமார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இப்படி சொல்லிட்டாருன்னு நீங்க ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் போது ஒரு மென்மையான போக்கு நீங்க கடைபிடிக்கிறீங்களோ? நாங்கள் மென்மையான போக்கு கடைபிடிக்கல. நாங்கள் மோடியை நம்புகிறோம். முதலமைச்சராக 3 முறை இருந்திருக்கிறார். மாநிலங்களினுடைய சிரமம், கஷ்டம், அவதி தெரியும். ஏற்கனவே இந்த பிரச்சனை, நதிநீர் பிரச்சனையும் காவேரி பிரச்சனையும் அது அவர் பார்வைக்கு போச்சா இல்லையான்றதே தெரியலங்க. யாருடைய பார்வை? நரேந்திரன் பிரதமர் அவருடைய பார்வை. இல்லைங்களே, ஆட்சி இப்பதான் அமைச்சிருக்காங்க. இன்னும் அமைச்சரவையில் உட்கார்ந்து நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து அவன் சீட்டு என்ன, பேச்சு என்ன, என்னன்றது இன்னும் அந்த பழக்க வழக்கத்துக்கே வராத ஒரு சூழ்நிலை. அதுல உடனே எடுத்து திட்டுறது, கண்டிச்சிடுறது அப்படிங்கிறது சரி இருக்குமோன்னு கூட யோசிக்கலாம். அதனால நாம் வந்து எதுக்கும் தாமதம் என்பது தரத்தை இது பண்ணிடக்கூடாது. நரேந்திர மோடி கண்டிக்காம இருக்கலாம். நரேந்திர மோடிக்கு நீங்க சொல்றது போல அவர் கவனிக்காம இருக்கலாம். வேற காரணம் சொல்றீங்க. கண்டிக்கல. ஆனந்த்குமார் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு வரியை குறிப்பிடுறாங்க. அவர் சொன்னது கண்டிக்கத்தக்கது. ஒரு மத்திய அமைச்சர் அப்படி பேசலாமா தானே நீங்க சொல்லிருக்கணும். அதாவதுங்க நான் தான் என்ன சொல்றேங்கன்னா, அது வதந்தின்னு நினைக்கிறேன். நான் செய்தியே இல்லையே, இருக்க முடியாது. சொல்லவே இல்லையா? வெங்கையா நாயுடு நீங்க இப்ப வெங்கையா நாயுடு நாளைக்கு வர சொல்லுவார் பாருங்க. ஆக நீங்க ஒன்றும் தெரிஞ்சு ஆனந்த்குமார் சொல்லல. ஒரு 2 மத்திய அமைச்சர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு சொல்லல அப்படிங்கிறீங்களா? கர்நாடகாவில் அங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதுதான். அதிமுக அங்க என்னத்து சொல்ல போகுது? அதிமுக பொறுத்தவரையில் தலைவர் ஒருவர், அம்மா அவர்கள் தான். மீதி யாருமே எந்த கருத்தும் அதை மீறி, தலைமை கழகத்தினுடைய மீறி, கட்சியை மீறி, அம்மாவை மீறி அவரவர்கள் ஒரு கருத்தை சொல்லவே முடியாது. அது மனதில் முதலில் நான் திரு பழனிவேல் அவர்கள்ட்டையும் கேட்க வருகின்றேன். ஒரு சட்டம் கிளியரா இருக்கு, இந்த சட்டத்தையே ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? இந்த இதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது, இறுதி ஆணையை நம்ம வந்து கெசட்லாம் பண்ணதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டோங்கிறீங்களா? இப்போ நீங்க கேட்கக்கூடிய தீர்வு தான் என்ன? இப்ப நீங்க சொல்வது என்ன? ஒவ்வொரு விஷயத்திலையும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் சரி, இல்லாட்டி ட்ரைபியூனல் சொன்னாலும் சரி, தீர்ப்பாயம் சொன்னாலும் சரி, எதையுமே இருக்கல. நீங்க எதைத்தான் ஏற்பீர்கள்? திரு பழனிவேல், ரைட், மீண்டும் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்வோம். பொதுவா இன்றைக்கு ஏற்பட்டிருந்த ஒரு வார்த்தை இன்று ஏற்பட்டிருக்கின்ற மத்திய அரசு பிரதமராக வந்திருக்கக்கூடியவர் இந்தியாவினுடைய மாநிலங்களை எல்லாம் அதனுடைய வளர்ச்சியை நான் முதலில் கவனிப்பேன் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது கவர்னர் ஜனாதிபதி உரையிலே கூட மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்.
அவர் மாநிலத்திலிருந்து ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியாக தேர்தலுக்கு முன்னாடி வேற லைன்ஸ்ல நீங்க பேசுனீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நரேந்திர மோடிக்கு இதே விஷயத்துல சவால் விட்டீங்க. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்போம் என்று பாஜக உறுதியளிக்குமான்னு சவால் விட்டீங்க. உத்தரவாதத்தை இதுவரைக்கும் ஸ்பெசிபிக்கா நரேந்திர மோடி அரசாங்கம் சொல்லல. ஆனா இப்ப மட்டும் நீங்க அவங்க கொடுக்குங்கிற நம்பிக்கை எதன் அடிப்படையில பெறீங்க? இப்பதான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அப்ப அவர் ஆட்சி இல்லாத நேரத்தில் சவால் விடுறது. ஆட்சியில இல்லாத போதே முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாலிசி டெசிஷன் நேற்றுதான் அனௌன்ஸ் ஆயிருக்கு. என்ன உங்களுக்கு அவசரம்? எல்லாவற்றுக்கும் தேர்தலுக்கு முன்னாடி பாலிசி டெசிஷன் எடுத்து நாங்க செயல்படுத்துவோம் உத்தரவாதத்தை கேட்கக்கூடிய நீங்க அதே போல உத்தரவாதத்தை உடனடியாக கொடுங்கன்னு கேட்கணும். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது? அதிமுக கழகத்தினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறார் அதையும் கொஞ்சம் பாருங்கள். நாங்கள் அங்கே பேசியிருக்கிறோம், வற்புறுத்திருக்கிறோம், எதிர்த்திருக்கிறோம். எங்களுடைய உரிமை மாநில உரிமை தேவை என்பதை சொல்லி இருக்கிறோம். அந்த காவேரி பிரச்சனையில் நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை அங்கே சொல்லி இருக்கிறோம். வாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தீர்ப்பு வரும். நான் திரு பழனிவேல் அவர்கள்ட்ட கர்நாடக பாஜகவை சேர்ந்த திரு பழனிவேல் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கோருவதுதான் என்ன? இறுதி ஆணையை ஏற்க மாட்டோம், கெசட்ல போடக்கூடாது, போட்டாலும் அதை அமல்படுத்தக்கூடாது. நீங்க கோருவதுதான் என்ன? இந்த விஷயத்துக்கு நீங்க எதிர்பார்க்கறது என்ன? நாங்க தண்ணீர் நினைச்சா கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம், எங்கள்கிட்ட விட்டுருங்கிறதா? இல்ல இதுக்கான தீர்வா நீங்க முன்மொழியறது என்ன? இல்ல சார், நீங்க அதாவது தீர்ப்பா வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, தீர்ப்பா அமைக்கிறீங்க எல்லாம் சொல்றீங்க. இறுதியா தீர்மானம் செய்யறது யார் சார்? இப்ப ஏன் சார் நீங்க தீர்மானத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டை ஈர்த்து போறீங்க, மோதிட்டு போறீங்க? புரியல, நீங்க கேட்பது என்ன? இப்போ நீங்க தீர்மானம் முடிஞ்சிச்சு இல்ல? ஆமா. அனந்த்குமார் சொன்னாருன்னு சொல்றீங்க, சதானந்த கவுடா சொன்னான்னு சொல்றீங்க, வெங்கையா நாயுடு சொன்னான்னு சொல்றீங்க. இவங்க தீர்ப்பாயத்தை அமைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. இதுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சா எங்க தீர்வு கிடைக்கும் நமக்கு? மத்திய அரசாங்கம் தான் அமைக்கணும். அமைக்க வேண்டிய பொறுப்பு கடமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. மத்திய அரசாங்கம் இருக்கு இல்ல? உங்களுடைய அப்பீல் நீங்க செஞ்சிருக்கீங்க, எங்களுடைய அப்பீல் நாங்க செஞ்சிருக்கோம். எங்க மாநில ரீதியா நாங்க பேசுறோம் சார், உங்க மாநில ரீதியா நீங்க பேசுறீங்க. எங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஏற்கனவே இங்க நாங்க உங்களுக்கு பிராக்டிகலா சொல்லிருக்கோம் விஷயம். அதாவது இந்த விஷயத்த நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க சொல்றதெல்லாம் நாங்க சட்டத்தை நாங்க தலையை வச்சுக்கிறோம். கேசட்ல நாங்க அனௌன்ஸ் ஆச்சு. இது கடந்த எஸ்எம் கிருஷ்ணா பீரியட் நடந்த உண்மை சொல்றேன். எஸ்எம் கிருஷ்ணா பீரியட் நடந்த உண்மையில சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறாரு. 1/3 ஆஃப் தி தமிழ் சார் இன் பெங்களூர். அதுக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தண்ணீர் நாங்க திறந்து விட மாட்டோம். ஒரு கால் தண்ணீர் திறந்து விடாக்கா இங்க வன்முறை நடக்கும், வன்முறை வெடிக்கும். 1991 நடந்த சம்பவங்க, படுகொலைகள், இங்க இருந்து மறுபடியும் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு இந்த சம்பவம் நடக்குதுல. என்ன சொல்றீங்க? நீங்க கோரிக்கையெல்லாம் வச்சுட்டீங்க, அதற்காக நீங்க கோருவது என்ன? காவேரி கங்கா காவேரி இணைப்பு கடந்த முறை வாஜ்பாய் அரசாங்கத்துல வாய்ப்பு இருந்துச்சு. எங்களுக்கு ஆட்சி அமைச்சிருந்தாக்கா கங்கா காவேரி இணைச்சிருப்போம், பிரச்சனை வந்திருக்காரு. இப்ப நீங்க இதுக்கான தீர்வா நதிகள் இணைப்பதுதான் தீர்வு, இடைப்பட்ட எந்த தீர்வும் கிடையாதுன்னு சொல்றீங்களா? அதனால மேலாண்மை வாரியத்தை அமைக்கக்கூடாது, ட்ரைபியூனல் அமைச்சதெல்லாம் மறந்துடுவோம், அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே மறந்துடுவோம்னு சொல்றீங்களா? அப்படி நாங்க மறந்துன்னு சொல்ல சார். போற போக்குல சூழ்நிலைகள் அமைஞ்சாக்கா, இயற்கையான சூழ்நிலைகள் அமைஞ்சாக்கா, சுமூகமான முறையில வாய்ப்புகள் இருந்தாக்கா நிச்சயமா நீர் பரிந்துரைக்கப்படும். ஆனா பற்றாக்குறை இருந்த காரணத்தால இதை எதுவுமே செய்ய முடியாது. இங்க தமிழக மக்கள் நீங்கள் நினைத்தால் திறந்து விடுவீங்க. அது கர்நாடக அரசாங்கம் எங்களுக்கு போதும், தண்ணி போதும், இல்ல வழிஞ்சோடிச்சு அப்படின்னா ஒரு வடிகால தமிழ்நாட்டை கருதுவதா புரிஞ்சுக்கலாமா? அந்த ஆணவ போக்குல கர்நாடக மாநிலம் இல்ல. அந்த ஒரு மனிதாபிமானற்ற தமிழக இங்க கர்நாடக மாநிலத்து மக்கள் யாரும் கிடையாது. அப்படியே ஒரு வன்முறை அந்த மாதிரி ஒரு இரும்பு உள்ளம் கொண்டவங்களும் இந்த மனிதாபிமானம் இல்லாதவங்க கர்நாடக மாநில மக்கள் கிடையாது. அதுக்காக நான் தமிழகத்துல இருக்க அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரல. ஒரு சிலர்னால இது அரசியலாக்கப்பட்டு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த ஒரு சிலர் யார்? நேம் தெம். இல்ல சார், நான் ஒரு சில மறுபடியும் இங்க பிரச்சனை ஏற்படும். தமிழகத்தில் 7 கோடி இருந்தாக்கா கர்நாடக மாநிலத்தில் 1 கோடி மக்கள் தமிழக வாழ்ந்து இருக்காங்க இங்க. நாங்க ஒரு பக்கம் அதுக்குதான் இறுதி ஆணை கொடுத்திருக்கு. கர்நாடகத்துக்கு இவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு, இதுதான் நியாயம் கொடுத்திருக்கு. அதை அமல்படுத்ததானே கேட்கறாங்க. மனிதாபிமான அடிப்படையில ஒண்ணு. ரெண்டாவது சூழ்நிலைகள் இயற்கைக்கு விரோதமா சில நடந்திருக்க சமயத்துல எப்படி சார் செயலாக்க முடியும்? நீங்க சொல்றது சட்டம். சட்டம் முழுக்க நாம இந்தியன் அரசியல் சாசனம் நம்ம கஷ்டப்படணும். அரசியல் சாசனம் என்ன நம்ம செய்யணும். அரசியல் சாசனம் உங்களுக்கு போக மிச்சம் தான் காவிரி தமிழ்நாடு
தமிழ்நாட்டுக்கு என்பது உங்களுடைய வாதம். இந்தியாவோட ஒருங்கிணைந்தில்லை, அவங்க தனி மாநிலம் நடத்துறாங்க. பாஜக தேசிய கட்சி அப்படிங்கிற நிலைப்பாடுல இருந்து மாறி எங்க மாநிலத்து பிரச்சனை பத்தி நாங்க பேசுறோம், உங்க பிரச்சனை நீங்க பேசு அப்படிங்கறது வந்து எந்த வகையில நீ புரியல. இது என்ன புரியல. தேசிய கட்சிக்கு அழகா கல்யாணராமன் திரு எங்க பழனிவேல் அவர் சொல்றதுன்றது தேசிய கட்சி அல்லது பாஜகவினுடைய மொத்த கருத்து என்று என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஒரு வாய்ப்பு உங்களை இங்கே கேள்வி கேட்கிறீர்கள், பதில் சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததற்காக ஏதோ அவர் சொல்லியிருக்கலாம். நான் நம்புகிறேன், அனைத்து இந்திய அதிமுக நம்புகிறது. மோடி பிரதமராக வந்திருக்கிறார், மாநில முதல்வராக இருந்தவர், மாநிலங்களுக்கு அது கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நதிகள் இணைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். தமிழகம் கர்நாடகா மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டத்திலேயே நல்ல வளர்ச்சி பெற்று மாநில நல்ல முறையில் வந்து மத்திய அரசு வலுவானதாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறார். அதற்கேற்ப பாராளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்திலே வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். தேர்தல் சமயத்திலும் நரேந்திர மோடி கொண்டிருந்தார். அது வேறுங்க. உத்தரவாதம் கொடுப்பீங்களா? தேர்தல் சமயத்தில் சொல்வதை நான் சொல்லவில்லை. அதுங்க அது அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் அந்தந்த இடத்தில். ஆனால் இப்பொழுது ஆட்சி கட்சியில இருங்க, ஆட்சி கட்சியிலே அமர்ந்திருக்கிறார், தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. அவர்கள் கெடுத்தார், இவர்கள் கெடுத்தார் என்று சொல்லக்கூடிய நிலை இல்லை. நிச்சயமாக இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும், அது வல்லரசாக வேண்டும், நல்ல முறையிலே உலகிலே அது ஒரு சிறந்து விளங்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு செய்வார் என்று நம்பிக்கிறீங்க. செய்ய தவறினால் அதற்கு வேண்டிய நாங்கள். நான் திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், நாட்கள் தான் ஆயிருக்கு, ஏன் இப்படி கேட்கறீங்க? இது இல்லாட்டி கேட்கப்பட்டிருக்காது. இன்னைக்கு 2 மத்திய அமைச்சர்கள், அதுவும் வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர், இந்த துறை சார்ந்த அமைச்சர்களையும் கோட் பண்ணி நீங்க வந்து நீங்க சொல்றது ஒரு அமானுஷ்ய ஒரு விஷயம். உமா பாரதி சொன்னாங்களா? சொல்லலையா? உமா பாரதி சொல்லாதவரை உமா பாரதி சொல்லணும். உமா பாரதி மறுக்கிறதுக்கு முதல்ல நேரம் கொடுங்க. என்ன அடுத்த இன்னைக்கு அவங்க கிளைம் பண்ணதா ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க இன்னைக்குதான் அது. அதனால அவங்க மறுக்கிறதுக்கு சில விஷயங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற அவசியம் கூட இல்ல. அதனால அதை பத்தி நம்ம இது பண்ணாம இதுக்கு பிரச்சனைகள் வந்து யாரோ ஒருத்தர் இல்ல, இன்னொரு மத்திய அமைச்சர் இருங்க. இதுக்கு டெம்பரரி சூப்பர்வைசரி கமிட்டின்னு ஒண்ணு போடணும்னு இருக்கு. அதுக்கான தடையை வாங்கி வச்சிருக்காங்க. அதை கூட நீங்க ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல எந்த தடையும் கிடையாது. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அமைச்சதுன்னா மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு முன்னாலேயே டெம்பரரி சூப்பர்வைசரி கமிட்டி அமைக்கணும். அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். அதனால தற்காலிகமா அமைக்கிறோம்னு சேர்ந்த மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு. அது எவ்வளவு தற்காலிகமா இருக்கு? தற்காலிகமா இருக்கு. காங்கிரஸ் அரசாங்கத்தில் பண்ணது. இன்னைக்கு நான் சொல்றது வந்து இந்த அரசாங்கம் வந்து 15 நாள் ஆயிருக்கு. பாலிசி டைரக்ஷனை பத்தி பேசி ஒரே ஒரு 24 மணி நேரம் தான் ஆயிருக்கு. இந்த சூழ்நிலையில அரசாங்கத்திற்கு போதிய நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். இது தவிர்த்து வேற சில விஷயங்கள் இருக்கு. நம்ம தரப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்ன தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காவிரி நதி நீர் வர்றது வந்து 40% நீர் வந்து வேஸ்டா போயிருக்கு போன ஆண்டுல. அப்போ அதுக்கான தடுப்பணைகளோ மணல் கொள்ளையை தடுக்கிறதோ இல்ல கால்வாய்களை தூர்வாரி இது வந்து இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் காவேரி அணையில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அதை கட்டுவதற்கு தயார் என்று இன்றைய தினம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களா? முதல்ல எல்லாத்தையும் பறந்துபட்டு பாருங்க. நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ஏதோ கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு மத்திய அமைச்சர் பேசிட்டாரு, அதனால வந்து இது பெரிய டிஸ்பியூட் அப்படி இல்ல. எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன ஒரு நாள்பட்ட தீர்ப்பு, ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் இந்த ஒரு பிரச்சனைக்கு இருக்கணும். அதுக்காக தமிழ்நாட்டிலே நிறைய விஷயங்கள், மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும், கால்வாய்கள் தூர்வாரப்பட மொத்தமா பாருங்கன்ற ஒரு இஷ்யூ வந்து ஒரு குறுகிய பார்வையோட தயவு செஞ்சு பாக்காதீங்க. ஒரு மினிஸ்டர் வந்து இந்த டிஸ்பியூட்டுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, இதுக்கு மேல நீங்க வாதத்தை வைக்கிறீங்களா? பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஎம்டி அமைக்கல அப்படின்னு அவ்வளவு சதமா பத்திர முடியுமா? 24 மணி நேரத்தில் எதிர்பார்க்காதீங்க, நடக்காது. என்ன கல்யாணம் பண்ணா 9 மாசம் கழிச்சு தான் குழந்தைய பிறக்கும். இன்னொரு மத்திய அமைச்சர் சொல்லும் போது விவாதமாக இல்லைங்க. நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன உடனே அடுத்த ரெஸ்பான்ஸ் அடுத்த நிமிஷம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. அது நடக்காது. நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த எதிர்பார்ப்பு மீடியாவுக்கு என்ன இருக்கலாம்? ஒரு பண்பட்ட அரசாங்கத்தை நடத்துற ஆட்களுக்கு வராது, பண்ண மாட்டோம்.
தேவையை முன்னிட்டு தேவையான நேரத்தில் தேவையான செயலை செய்வோம். give them some time அப்படிங்கறாங்க. இது அரசாங்கம் இப்பதான் ஏத்திருக்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சியும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு போதிய அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் தான். டைம் எடுத்துக்கிறது பத்தி யாரும் இங்க பிரச்சனை பேச வரல. இப்ப பேசுற பிரச்சனையே இப்ப இவ்வளவு ஆரம்ப கட்டத்திலே இப்படி மத்திய அமைச்சர்களே பேசுறப்ப அப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை, அந்த கட்சியோட தன்மை தான் வெளிப்படுது. காங்கிரஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திருப்பி ஆரம்பமே இப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப டைம் பத்தி இப்ப பேச வரல. இப்ப பிரச்சனையை ஏன் மத்திய அமைச்சர்கள் இவ்வளவு தைரியமா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள தன்மை அவருடைய கருத்து. அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க, அது மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு இல்லையே. அவங்களோட மத்திய அமைச்சர்கள் அப்படித்தான் அவங்க பாக்குறாங்களா கட்சியை மத்திய அமைச்சர்கள் சீரியஸ் கிடையாது, சும்மா பொம்மைகள் அப்படிங்கிற கட்ட பஞ்சாயத்து இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க நாட்டுல மணல் கொள்ளை அவங்களுக்கு பிரச்சனையா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்த போக்கஸா வச்சிருப்பாங்க. அதை நோக்கிதான் அவங்க முதல்ல போவாங்க. சிலர் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த மரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, பாபுல் ட்ரீ, அந்த எடுத்து போடணும், கருவேல மரம், அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போக்கஸ் இருக்கும். அரசாங்கத்துக்கு பரந்துபட்ட பார்வையோட செயல்படணும். அட்ரஸ் பண்றதுதான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை. ஒவ்வொரு இஷ்யூ இமீடியட்டா நீஜர்க் ரியாக்ஷனோட பண்ண மாட்டோம். தேவையை முன்னிட்டு தேவையான நேரத்தில் தேவையான செயலை செய்யறது மட்டும்தான் ஒரு அரசாங்கத்துடைய பக்குவப்பட்ட அணுகுமுறையா இருக்க முடியும். இதே விஷயத்த மத்திய அமைச்சர்கள் கொண்டிருக்கணுமா கூடாது? நீங்க சொன்ன மாதிரி நீஜர்க்கா இல்லாம பரந்துபட்ட பார்வையோட அரசாங்கத்துடைய முடிவுக்கு உட்பட்டு, துறையோட முடிவுக்கு உட்பட்டு, எக்ஸ்பர்ட்ஸோட முடிவுக்கு மத்திய அமைச்சர்கள் விடணுமா கூடாது? நான் நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஒரு அமைச்சர் முன்னாடி போய் ஒரு மைக்க நீட்டி இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இல்ல பொதுவா இந்த விஷயங்கள் பிரதமரை பார்த்து யாரு கேட்டா இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை தான் மீடியாக்கள் எதிர்பார்க்குது. ஆனா அரசாங்கம் எந்த மீடியா எல்லாரும் போய் பிரதமரை பார்த்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க, எந்த மீடியா கேட்டா? அரசாங்கம் அப்படி பார்க்காத அந்த விஷயத்த என்ன அந்த மொமெண்ட்டுக்கு அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு, என்னுடைய நீர்வளத்துறை அமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நான் கிளைம் பண்ணலாம். அதே நேரத்தில் கர்நாடகத்துல மாநிலத்துல அவங்களுக்கு இருந்த இடம் எங்க போய் எந்த ஒரு அறைக்குள்ள மாட்டிக்கினாரோ அவர் எந்த கேள்வி கேட்டு அவர் ஏதோ பதில் சொல்லியிருக்காரு தவிர இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை, அவங்களுக்கு பண்ண முடியாது. ஆகவே பாருங்க, இந்தியாவில் தமிழகத்தினுடைய முதல்வர் மக்களுக்காக எதுவும் போராடுவார் என்பது உலகறிஞ்ச விஷயம். இந்த விஷயத்தில் நிச்சயமாக மத்திய அரசு மாநில அரசின் சங்கடங்களை நிவர்த்தி செய்யும் என்று நம்புகிறோம். அதனால் எந்த வகையிலும் நம்முடைய மாநிலம் பாதிக்காது, கர்நாடகாவும் பாதிக்காது, தமிழ்நாடும் பாதிக்காது. அத்தகைய முடிவு வெகு விரைவில் வெளியாகும் என்று நம்புகிறோம். இது எல்லாம் வர தவறி காங்கிரஸை போலவே செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் பொசிஷன் அவர்களுக்கு ஏற்பட்ட கதி இவர்களுக்கு ஏற்படுது. எவ்வளவு நாள் இறுதியான கருத்து திரு பழனிவேல், கர்நாடகத்தை சேர்ந்த திரு பழனிவேல் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். சட்டப்படி நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறதுல நீங்க மாறுபடுறீங்க. இதற்கான தீர்வுங்கிறது என்னங்கிறது உங்களுடைய பார்வை. இதுக்கான தீர்வே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். நாங்க தீர்வு நாங்க சொல்ல வரல சார். தீர்வு எதுனாக்கா நாங்க எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நாங்க முன்ன வச்சிருக்கோம். அதாவது எங்களுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில ஒட்டுமொத்தமான கட்சி வித்தியாசம் இல்லாம போய் பிரதமரை சந்திக்கிறோம். பிரதமர் சந்திச்சு எங்களுடைய விஷயத்த சொல்றோம். தீர்ப்பு ஆயிருந்தாலும் நாங்க தீர்ப்பு மாற்ற சொல்றோம். அதே சமயத்தில் நாங்க அதை விட மாட்டோம் சொல்றோம். எப்படி ஒட்டுமொத்தமான கர்நாடக மாநிலத்தோட இது அதான் தீர்ப்பு, அதான் ஒரு முடிவு சொல்றீங்களான்னு தெரியல. இந்த நிலையில நேர்கள் டீம் கேட்டிருந்தோம், காவிரி மேலாண்மை வாரிய கால தாமதத்திற்கு காரணம் என்ன என்ற நம்முடைய கேள்விக்கு நேர்களுடைய பதில் இதோ. இந்த கால தாமதத்துக்கான காரணம் மத்திய அரசு தான் என்று 59%, மாநில அரசுகள் என்று 30%, நீதிமன்றமும் இதற்கு ஒரு காரணம் என்று 11% சொல்லியிருக்கிறார்கள். யார் காரணமோ இதற்கான தீர்வானது கிடைக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமையப்பெற வேண்டும் என்பது சட்டம் சொல்வது. அது அமையப்பெற வேண்டும். இந்த தடைகளை எல்லாம் தாண்டி இந்த ஒரு நீதியானது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதுதான் பொதுவான எதிர்பார்ப்பு. பூனைக்கு மணி கட்டப்படுமா, மோடி அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்க இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கல்யாணராமன், திரு சமரசம், இதே போல திரு செந்தில் ஆறுமுகம் மற்றும் கர்நாடகாவில் இருந்து இணைந்திருந்த நண்பர் திரு
திரு பழனிவேலு மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். ஆயுத நீட்சி பகுதியில் மீண்டும் சந்திப்போம். ஆயுத நீட்சி பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் ஒரு முக்கியமான விவகாரத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். தமிழ் மொழியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக கற்க வேண்டும் என்ற சட்டம் 2006 வந்தது. இதனது அமலாக்கம் அன்றே தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு அடுத்த ஆண்டுல 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக தமிழ் பாடத்தை எழுத வேண்டும் என்ற ஒரு அறிக்கையை, ஒரு சர்க்குலரை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிறது. இந்த நிலையில் தனியார் பள்ளிகள் இந்த ஒரு சட்ட அமலாக்கத்திலேயே பிரச்சனைகள் இருக்கிறது, அமலாக்கம் கூடாது என்பதை வலியுறுத்துகின்றன. இந்த எதிர்ப்பு என்பது சரியானதுதானா, நியாயமானதுதானா, இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் ஏதேனும் உண்டா, இவர்கள் கட்டாயமாக தமிழ் மொழியை மாணவர்கள் கற்பதை எதிர்ப்பது ஏன், இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய விவாதத்துடைய இந்த பகுதி விவாதத்துடைய தலைப்பு கட்டாய தமிழ் மொழி கற்றல் சட்டம். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லது இம்ப்ளிமெண்டேஷன்ல பிரச்சனைகள் இருக்கிறது என்று பல விஷயங்களை எழுப்பி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றன தனியார் பள்ளிகள். அவர்களுடைய வாதத்தில் நியாயம் இருக்கிறதா, இதை அவர்கள் எதிர்ப்பது ஏன் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்ப்பது ஏன் கேட்கலாம் திரு ஸ்ரீதர் அவர்களிடம். திரு ஸ்ரீதர் அவர்கள் நம்முடைய இணைகிறார். தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புடைய மாநில துணைத் தலைவர் அவர் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல வழக்கறிஞர் தமிழ் ஆர்வலர் திரு மில்டன் அவர்களும் நம்முடைய இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். சட்டம் 2006 வந்தாச்சு. நான் அதற்கு முன்பாக விவாதத்துக்கு செல்வதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு தொகுப்பினை கண்டுவிட்டு பிறகு விரிவாக இந்த விவகாரம் குறித்து விவாதிப்போம். பெரும்பாலான மெட்ரிக் பள்ளிகளில் மொழி பாடமாக ஆங்கிலமும் ஹிந்தியுமே இடம்பெற்றுள்ளன. இதனால் மாணவர்கள் தமிழ் படிக்காமலேயே பட்டம் பெற்றுவிட முடியும் என்ற நிலை உருவானது. இதற்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாடு தமிழ் கற்றல் சட்டம் 2006 நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் 2006ஆம் ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டு 2006-07 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பில் தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட்டது. அதன்பின் ஆண்டுக்கு ஒரு வகுப்பு வீதம் நீட்டிக்கப்பட்டு வந்த இந்த சட்டம் அடுத்த கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கும் நீட்டிக்கப்பட உள்ளது. 10ஆம் வகுப்பில் கட்டாய தமிழ் கற்றல் சட்டம் அமல்படுத்துவது குறித்து பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் மெட்ரிக் பள்ளிகளின் இயக்குநர். அரசின் இந்த அதிரடி நடவடிக்கையை சற்றும் எதிர்பாராத மெட்ரிக் பள்ளிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. அவசரமாய் தமிழ் பயிற்றுவித்தல் சட்டத்தை அமல்படுத்த தடை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் நிர்வாகிகள் சங்க பொதுச் செயலாளர். அதில் தமிழ்நாடு தமிழ் பயிற்றுவித்தல் சட்டம் 2006 அந்த ஆண்டு ஜூன் மாதம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் எங்களுக்கு தெரிந்தவரை அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கவில்லை. அந்த சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை. எங்கள் சங்கத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளில் தமிழ் கற்றுத் தருவதில்லை. எனவே அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டால் தமிழ் கற்காத அங்குள்ள மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். அவர்களின் உரிமை பாதிக்கப்படும். இந்த சட்டத்தை அமல்படுத்துவது கல்வி நிறுவனங்களின் அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானதாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டத்திற்கான விதிகளை உருவாக்கவில்லை என்றும் சட்டம் அமல்படுத்தப்படவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டிருப்பதன் மூலம் சட்டத்தை இயற்றிய அரசு அதனை செயல்படுத்துவதில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளன மெட்ரிக் பள்ளிகள். தமிழ் கற்றல் சட்டத்தை அலட்சியப்படுத்தியது யார்? தனியார் பள்ளிகளா, அரசு அதிகாரிகளா? அலட்சியப்படுத்தப்படுகிறதா தமிழ் கற்றல் சட்டம்? அலட்சியப்படுத்தப்படுகிறதா தமிழ் கற்றல் சட்டம்? இதைத்தான் இந்த பகுதியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய மனித உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் தமிழ் ஆர்வலர் திரு மில்டன் அவர்களும் தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் திரு ஸ்ரீதர் அவர்களும் நம்முடைய இணைகிறார். அமல்ல இருக்கக்கூடிய சட்டம் 2006 அமலுக்கு வந்த சட்டம், இன்னைக்கு நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க? 2004 இன்னைக்கு எதிர்க்கல. அந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் எதிர்க்கவில்லை. எங்கள் அமைப்பு கூட்டமைப்பு அதை எதிர்க்கவில்லை. நந்தகுமார் தலைமையிலான அமைப்பு அதை முழுமையாக எதிர்க்கவில்லை. ஒன்று, நாங்கள் கோருவதெல்லாம் ஒரு மிகச் சிறுபான்மையினரான மொழி சிறுபான்மையினரான இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை மொழி சிறுபான்மை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்களது மொழியை அவர்களது தாய்மொழியிலேயே தேர்வு எழுதிக் கொள்ளலாம் என்று இருக்கிறது. அந்த தேர்வு எழுதும் முறையை மட்டும் எங்களுக்கு மாற்றிக் கொடுங்கள் என்றுதான்
எங்களது சங்கம் இப்பொழுது கோரிக்கையாக வைத்திருக்கிறது. சட்டம் அவங்க அவங்களுடைய தாய்மொழியை கற்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. இப்பயும் கற்கலாம், பார்ட் 4 கற்கலாம். ஆனா தேர்வு எழுதும் போது தமிழ் கட்டாயம். பார்ட் 4 என்பது மதிப்பெண்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. கற்கணுங்கிறது தானே அந்த கற்கணும் என்பது சொல்வதும் மதிப்பெண்கள் தான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. 10ஆம் வகுப்பு வரும்பொழுது மதிப்பெண்கள் அடிப்படையில் அந்த மாணவனுக்கு தேர்வு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அந்த தேர்வு சான்றிதழ் வழங்கப்படும் பொழுது இதுவரை தமிழே கற்காத ஒரு மாணவன் இப்பொழுது திடீரென்று தமிழிலே தேர்வு எழுத வைத்து விட்டு அவனுக்கு மதிப்பெண் என்று ஏன் நீங்க அவங்களுக்கு 2006லயே சட்டம் வந்தாச்சு. 1ஆம் கிளாஸ் இருக்கிற மாணவனுக்கு இன்னி வரைக்கும் நீங்க தமிழ் கற்பிச்சிருக்கணும். கற்பிக்காதது யாருடைய தவறு? இல்லை, 1வது வகுப்பிலிருந்து வந்தவனுக்கு இன்றைக்கு முழு தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இல்லை என்று சொல்ல 2006ல இருந்து கற்பிச்சிருக்கீங்க. அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள அது இப்பொழுது பிரச்சனையே அல்ல. 2006 இருந்து தொடர்ந்து இங்கே தமிழ் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனையே அல்ல. இப்பொழுது எங்களுடைய வாதம் எல்லாம் ஒரு மிக மிக சிறிய சதவீதமான ஒரு 8ஆம் வகுப்பு அல்லது 9வது வகுப்பு வெளி மாநிலத்திலிருந்து வந்து சேரக்கூடிய மாணவன் அந்த பள்ளியிலே வந்து சேரும் பொழுது அவன் தமிழ் அறிவே இல்லாமல் வருகிறான். அவன் இந்த பள்ளியிலே சேரும் பொழுது நிச்சயமாக அவனுக்கு வந்து தமிழ் 2 வருடத்தில் ஒரு வருடத்தில் கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த சிலருக்கு மட்டும் வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்து படிக்கக்கூடிய சிலருக்கு மட்டும் தான் எக்ஸெப்ஷன் கேக்குறீங்க. மற்றபடி எல்லாருமே தமிழ் கற்றுக்கொண்டு அது ஒரு நியாயமான விஷயமா பார்க்கிறீங்களா திரு மில்டன்? அவர்களுடைய சங்கத்தின் கருத்தாக இவர் முன்வைக்கிறார். வழக்கை பொறுத்தவரை தமிழில் கற்கக்கூடியது மிகவும் கடினமானது, அனைவருக்கும் வந்து தமிழில் நடைமுறைப்படுத்த முடியாது என்பதுதான் அடிப்படையாக இந்த வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2006 இருந்து இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. 1ஆம் வகுப்பிலிருந்து ஒவ்வொரு ஆண்டாக தமிழில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிசைப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், தமிழ் என்ற ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் இப்படி சட்டம் இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் இப்படி இருக்கிறது, ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி ஒரு மொழி கட்டாயம் கற்க வேண்டும் என்று இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு சிலர் வெளி மாநிலங்களில் வந்தால் வெளி மாநிலங்களில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பிரச்சனை அந்த மாநிலத்தில் எழுகிறது. அதை போன்று இது ஒரு மிக மிக சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதை இந்த சங்கம் முன்வைக்கிறது. ஒரு டிஃபென்சிவ் ஸ்டேஜா இதை எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வழக்கை தாக்கல் செய்தவர்கள் தமிழை வந்து கட்டாயப்படுத்த கூடாது, இதை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும், தமிழை ஒரு மொழியாக கற்க கூடாது, அதனால் தரம் குறைந்துவிடும். அவங்களுடைய அபிடவிட்ல சொல்றாங்க, ஏற்கனவே சமச்சீர் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் இதனுடைய கல்வியை தரத்தை குறைத்து விட்டது, மீண்டும் இப்படியான ஒரு உத்தரவை இடுவதன் மூலமாக எங்களுடைய தரம் குறைந்து விடும் என்று கூறுகிறார்கள். ஆகவே ஒவ்வொரு மாநிலத்தின் ஆட்சி மொழியையும் அந்த மாநிலத்தில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய மொழியையும் ஒரு மொழியாக கற்பது தரத்தை குறைத்துவிடும் என்று வாதிடுவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கிறேன். உங்களுடைய நோக்கம்ங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விரிவாக இது பற்றி விவாதிக்கலாம். கட்டாய தமிழ் பயிற்றுவித்தல் சட்டம் எதிர்க்கப்படுவது ஏன்? தனியார் பள்ளிகள் இதை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? அவர்களுடைய வாதங்கள் என்பது நியாயமானதுதானா என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னீங்க, சில மாநிலங்கள்ல வேறு மாநிலங்கள்ல வராங்க சில மாணவர்கள், அவர்கள் எப்படி இதை எழுத முடியும், அதுதான் எங்களுடைய கன்சர்ன் அப்படின்னு சொன்னீங்க. அவர் சொன்னது போல, திரு மில்டன் சொன்னது போல, இதெல்லாம் இது மட்டுமே நீங்க குறிப்பிடல, பல காரணங்களை சுட்டி காட்டுறீங்க. இந்த சட்டத்துடைய அமலாக்கத்தையே கேள்வி கேட்கறீங்க. இல்ல, ஒரு மொழியை கற்பதனால ஒரு மாநிலத்திலே மாணவனுடைய திறமை குறைஞ்சு போகும்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. அந்த வாதமே தவறு. அடிப்படையான அந்த வாதம் தவறு. அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குமே ஆனால் அந்த வாதம் தவறு. நிச்சயமாக எங்களது சங்கத்தின் சார்பாக நாங்கள் அந்த மாதிரியான வாதத்தை வைக்கவில்லை. எங்களது சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய வாதம் எல்லாம் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ள மாணவர்களுக்கு அந்த மொழி பாதுகாப்பு என்பது அளிக்கப்பட வேண்டும். 1% மாணவர்கள் தான் அவர்கள் எல்லாம். அவர்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு இந்த சட்டத்தை இதே மாதிரி அமல்படுத்தி அரசாங்கம் சொன்னது போல இந்த எக்ஸாமினேஷன் நடத்தலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே. அந்த ஒரு கேஸ்ல இல்ல, அந்த ஒரு கேஸ்ல அவங்க அந்த மாதிரியான கான்டென்ட் அவங்க அதை சொல்லியிருக்காங்களா என்னங்கிறது சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. பத்திரிகைகள் இல்ல, சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வாதம் வந்து மொழிவழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வேணுங்கிறத இந்த காண்டனுடைய நோக்கம். அமலாக்கத்தை கேள்வி இது வரைக்கும் எப்படி அமலாகி இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற அம்சங்கள் அமலாக்கம் வந்து அரசாங்கம் படிப்படியாக சொல்லிவிட்டது. என்னன்னா, மொழிவழி சிறுபான்மையினர் அவர்களுடைய மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், பள்ளிகள் அவர்களுடைய மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா அதோடைய அடிப்படையை கேள்வி கேட்கிறாங்க. எந்த மொழியில் கற்கணுங்கிறது அந்த பள்ளியும் அந்த பெற்றோர்களும் முடிவு செய்யக்கூடியது, மொழிவழி சிறுபான்மையினர் முடிவு செய்யக்கூடியது, அரசு முடிவு செய்யக்கூடியது அல்ல என்பதுதான் அவருடைய வாதம். இது மெட்ரிகுலேஷன் பள்ளி ஏன் இதை சொல்கிறார்கள் என்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அரசாங்கம் எந்த புதிய திட்டங்களை கல்வியில் எந்த முறைகளை புகுத்தினாலும்
அதிலெல்லாம் தலையிட்டு இது தவறு அது தவறு என்று தொடர்ச்சியாக சமச்சீர் பாடத்திட்டத்தை கொண்டு வரும் பொழுது மிக நெடிய போராட்டத்தை நடத்தினார் உச்சநீதிமன்ற முறை. ஏனென்றால் அது அவர்களுடைய கல்வி தரத்தை பாதிக்கிறது. அரசு பள்ளியுடைய அதே பாடத்திட்டத்தை நாங்களும் வைத்து நடத்தினால் அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு, எப்படி மக்கள் எங்களிடம் வந்து படிப்பார்கள் என்பதுதான் அவருடைய நோக்கம். இதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி அதை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு இணையாக கொண்டு வாருங்கள் என்றுதான் சொன்னோம். பாடத்திட்டத்தை மெட்ரிகுலேஷன் இருந்து குறைக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். தவறாக புரிந்து அரசு கல்வியுடைய தரத்தை எவ்வளவு வைக்க வேண்டும் என்று அரசு நிர்ணயிக்கிறது வாதம். அதாவது ஒரு செடி இருக்கிறது என்றால் அந்த செடியை வெட்டிவிட்டால் அடுத்த செடியினுடைய உயரத்திற்கு வந்துவிடும் என்பது வாதம் அல்ல. இன்னொரு செடியை நன்றாக வளர்க்க வேண்டும், அதுதான் எங்களுடைய வாதம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது அமலா இருக்கா, இது வந்து சட்டம் இருக்கு ஆனா அது செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அது என்ன மாதிரியான செயல்படுத்தப்படுகின்ற நிலை அந்த இடத்துல எழவில்லை. ஏனென்றால் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை யாரும் கையிலாக்கப்பட வேண்டியதில்லை, எல்லோருமே பாஸ் என்ற காலம் என்ற ஒரு சட்டம் இருந்ததனால், கொள்கை இருந்ததனால் அங்கே தேர்வு வைத்து எந்த மொழியிலே தேர்வு வைக்க வேண்டும், அந்த மாணவன் பாஸா பெயிலா என்ற கூடிய கேள்வி எழவில்லை. இப்பொழுது 10ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வு வந்துவிட்டது. இந்த காலாண்டு தேர்வை எந்த மொழியில் அந்த மாணவன் எழுத வேண்டும். இப்பொழுது இந்த வருஷத்தை பொறுத்தது இல்ல, இந்த வருடம் 2005 இது அமலாக்கத்திற்கு வந்துவிட்டது. 1ஆம் வகுப்பிலிருந்து பெரும்பான்மையான பள்ளிகள் அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். தமிழை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுக்காத பள்ளிகள் எது என்று தெரியவில்லை. தமிழ் வந்து பாடமா சொல்லி தராத பள்ளிகள் இருக்கு அப்படின்னு அட்மிட் பண்றீங்களா? இல்ல, தமிழ் வந்து எல்லா பள்ளிகளுமே சொல்லிக் கொடுக்கறாங்க. எல்லா பள்ளிகளுமே அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்கல்ல சில பேர், பார்டர் ஸ்டேட்ஸ்ல சட்டம் பொருந்தும், அவர்களுக்கு சட்டம் பொருந்தும். அவர்கள் 1வது இருந்து வரும்போது கற்றுக்கொண்டு வந்து விடுகிறார்கள். வந்துட்டாங்க, சிரமமே இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? இப்ப அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை நீங்கள் 10வது மட்டும் வந்தவுடன் அந்த தமிழில் எழுதுங்கள் சொல்வது என்பதற்கு விலக்களிக்க வேண்டும். அவர்கள் சார்பா பேரண்ட்ஸ் நீங்களும் அரசாங்கத்துக்கிட்டயோ வழக்கம் கேட்டீங்க, நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க, அரசாங்கத்துக்கிட்ட இன் ரிட்டன் இப்படி ஒரு வேறு மாநிலத்திலிருந்து 8ஆம் கிளாஸ் சேர்ந்த ஒரு மாணவர் இருக்காங்க, அவங்க வேற மாநிலத்துல வேற மொழி பாடம் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட முதல்ல இன் ரிட்டன் கேட்டீங்களா? ஒரு அமைப்பு வந்து கோர்ட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய அமைப்பு அரசாங்கத்திற்கு செல்வதற்கான தீர்மானத்தை போட்டு அரசாங்கத்துடன் அணுகி கொண்டிருக்கிறது. அப்ப இப்ப கோர்ட்டுக்கு போக வேண்டிய முகாந்திரங்கள் இல்லைன்னு தானே புரிஞ்சுக்கணும். நீங்க முதல்ல அணுக வேண்டியது அரசாங்கத்தையா கோர்ட்டையா? இல்ல, அது உங்களுடைய பிரச்சனை ஆக்ட பத்தி இல்ல, சட்டத்தை பத்தி இல்ல, கட்டாயமா கற்க பத்தி இல்ல, ஒரு வேறு மாநிலத்திலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பத்தி, அவர்களுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கக்கூடிய விஷயம் சட்டத்துல இருக்கிறதா புரிஞ்சுக்கிறேன். அதை அணுகுவது அரசாங்கத்தின் மூலமா அணுகுவதானே சரியா இருக்கும். நிச்சயமா அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அணுக வேண்டும். எங்களது சங்கமானது அரசாங்கத்திற்கு தீர்மானம் போட்டு அரசாங்கத்தை அணுகி கொண்டிருக்கிறது. ஒரு சாரார் கோர்ட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த கோர்ட் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறோம். வேறு மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இது மாதிரி கிருஷ்ணகிரியிலோ ஹொசூர்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நடைமுறை பிரச்சனை இருக்கு, அதுவும் அணுகப்பட வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு மாற்று இதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்ல. ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பிற்கு தான் வேறு மாநிலங்களிலிருந்து குடிபெயர்ந்து வருகிறார், அது வரைக்கும் வேறு மொழியில படிச்சிருக்கிறாரு. அந்த மாணவன் இப்படி எழுதணும்னா அது ஒரு பிரச்சனையே இல்ல, அது தனியாக அப்படி ஒரு மனு கொடுத்து அதை தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது. இந்த வழக்கு அது அல்ல. இந்த வழக்கு என்னன்னா தமிழை ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க முடியாது என்று வழக்காடுகிறார்கள். அந்த சர்க்குலரை முடியாது என்று சொல்ல, அதுதான் அந்த வழக்கு சொல்லவில்லை. இது அப்சல்யூட் அப்படிங்கிறீங்க, இது அமலாக்கத்திலே இல்லைங்கிற மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுது. 2006 வந்தாலும் கூட எப்படி எங்க அமலானது இப்ப நடைமுறைப்படுத்த அப்படின்னு கேட்கிறீங்க. இல்ல, அந்த அமலாக்கம் என்பது வருடந்தோறும் அவர்கள் தொடர்ந்து அந்த அமலாக்கத்தை தொடர்ந்து நீ இத்தனாவது வருடம் எழுத வேண்டும், இத்தனாவது வருடம் எழுத வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். சர்க்குலர் அனுப்பி இருக்கிறார்கள், எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களது வாதம் அது அல்ல. எங்களது வாதம் வந்து அந்த மொழி வழி சுதந்திரம் அந்த மாணவருக்கு இருக்கிறதா போயிருக்கக்கூடிய அமைப்பு எங்களுக்கு தெரியல, இது ஒரு அமலாக்கத்தையே கேள்வி கேட்குது. இல்ல, அமலாக்கத்தை போயிருக்கக்கூடிய அமைப்புடைய நோக்கம் என்ன அப்படிங்கறதா இதுல மிக பிரதானமானது. அதாவது ஒரு கல்வி முறை எப்படி இருக்கணும், இதுல பல விஷயங்களை வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இவ்வளவுதான் கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று ஒரு கமிட்டி, அந்த விஷயம் உச்சநீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மொழி தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். பயிற்று மொழி கர்நாடக மொழி மட்டுமல்ல, எல்லாம் வேறு வேறு மொழி கொள்கைகள் இருக்கின்றன, மொழி கொள்கைகள் இருக்கிறது. கர்நாடகம் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் அல்லது அந்த மாணவனின் தாய்மொழி. பயிற்று மொழி எந்த ஒரு மைனாரிட்டிக்கும் அவர்களுடைய மொழி பயிற்று மொழியாக இருப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்த சட்டத்தை கர்நாடக மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் எதிர்த்தன. உச்சநீதிமன்றம்
சென்று வழக்கு. மற்ற மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கைகள் இருக்கு. 3 மொழி, இங்கிலீஷ் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், சொந்த மொழியும் படிச்சுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை இல்லாதது, அதாவது இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இல்லாததுதான் இந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு காரணமா புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா இல்ல மும்மொழி கொள்கை இருப்பது ஹிந்தியை ஒரு கூடுதலாக ஒரு பாடமாக இருப்பதா இருக்க வேண்டாமா என்பது பிரச்சனை மட்டும்தான். இங்க அடிப்படையில் இருப்பது தமிழை ஒரு பாடமாக நடத்த படிப்பதா இல்லையா என்பது ஒரு கேள்வி இந்த வழக்கில் இருக்கிறது. இது இல்லாமல் அடிப்படையாக மெட்ரிக் பள்ளிகள் ஏன் இப்படிப்பட்ட வழக்குகளை போடுகிறார்கள்? இவர்களுடைய சங்கம் இந்த வழக்கில் போடவில்லை, இவர்கள் அந்த கருத்தை உடன்படவில்லை என்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கு ஏன் வந்தது? மெட்ரிக் பள்ளிகள் ஒரு தமிழை ஒரு பயிற்று மொழியாக ஏன் ஏற்க மறுக்கிறார்கள்? அவர்கள் தமிழை பயிற்று மொழியாக ஏற்க மறுக்கவில்லை, பயிற்று மொழியாக செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பள்ளிகளும் 99% பள்ளிகள் தமிழை பயிற்று மொழியாகவும் முதல் மொழியாகவும் பாடமாக கற்றுக் கொடுக்க தமிழை ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். 1% பள்ளிகள் தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் மீது தவற, அரசாங்கம் மீது தவற? இது யார் மீதும் தவறில்லை. இது அரசாங்கம் கொடுக்காதது அது ஒரு காரணமா இந்த கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. யாரு மேல தவறு? கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கற்றுக் கொடுக்காதே இல்லை. 1% கற்றுக் கொடுக்கல. அவர்களுக்கு தாய்மொழி அது அல்ல. அவர்களுக்கு தாய்மொழி அது எல்லா பள்ளிக்கூடமும் கற்றுக் கொடுக்கணும். எல்லா பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். பயிற்று மொழிதான் ஆங்கிலத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது. அது குறித்து ஏற்கனவே பல சுற்றறிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான சட்ட வரைவுகள் இருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தில் இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறது. ஆனால் அது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இறுதியாக ஒரு அந்தந்த பள்ளிகள் தீர்மானிக்கலாம் அவர்களுடைய பயிற்று மொழியை என்றுதான் இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது. பயிற்று மொழியை பற்றி இதெல்லாம் பிரச்சனை. பாடத்தை பத்தி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய காரணம் இது 2006 இருக்கு. அமலாக்கத்தை உறுதி செய்யல. இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்வது அப்படிங்கிறது ஏற்புடையதா? ஏன்னா நீங்க சொல்வது போல 2006 சட்டம் இருக்கு. நீங்க ஒரு அபிடவிட்டே கொடுத்திருக்கீங்க. நாங்க இந்த மாணவர்களை சேர்த்திருக்கோம் 2006 அபிடவிட் கொடுத்திருக்கீங்க. அதுக்கு வருஷா வருஷம் அரசாங்கம் உங்களுக்கு சொல்லி வருது. 2011 செப்டம்பர்லயும் உங்களுக்கு ஒரு சர்க்குலர் வந்திருக்கிறது. இதற்கு பிறகும் இது அமலாக்கத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் கோர்ட்ல சொல்லப்படுமையானால் அது நியாயமானது அல்ல. அதுதான் உங்களுடைய சங்கத்துடைய பார்வை. இல்ல, அமலாக்கம் செய்வதில் வலியுறுத்தப்படவில்லை. அமலாக்கம் செய்வதில் அமலாக்கம் செய்யப்பட்டதா இல்லையா என்ற பிரச்சனையே அந்த இடத்தில் எழவில்லை. ஏனென்றால் 9வது வகுப்பு வரை அந்த மாணவன் தேர்ச்சி பெறுவதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்பொழுது மதிப்பெண் அடிப்படையிலே தேர்ச்சி பெறும்போதுதான் இங்கே பிரச்சனை வருகிறது. இந்த வாதம் மிக தவறானது. அதாவது 9ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் சட்டம் சொல்கிறது, சர்க்குலர் அனுப்புகிறது. இதை அமல்படுத்தி இருக்க வேண்டும், அமல்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் 10ஆம் வகுப்பு வரும்பொழுது ஏன் அது வரைக்கும் மார்க் கிடையாது, அதனால எந்த மொழியிலாம் நாங்க சொல்லிக் கொடுத்திருப்போம், சொல்லிக் கொடுத்தோமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இப்ப மார்க் வருது, அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய வாதத்தினுடைய அடிப்படை, அதனுடைய நோக்கம் என்னவென்று நான் பார்க்கிறேன்னா, தமிழை ஒரு பாடமாக சொல்லிக் கொடுப்பது, தமிழை பயிற்று மொழியாக கொடுப்பது, இது எதுவுமே இந்த மொழி பயன்பாட்டு மொழியில இல்ல. ஆங்கிலம் படித்தால் தான் மரியாதை. ஆங்கிலம் ஏன் பயிற்று மொழியா இருக்கு ஆங்கிலம் எல்லா இடங்கள்லயும்? மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தான் இதற்கு மிக முக்கியமான ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இப்ப பயிற்று மொழி பற்றி தொடர்பு இருக்கிறதுக்கு தனியார் பள்ளிகள் தொடர்ச்சியாக பல்வேறு வாதங்களை வைக்கிறாங்கல்ல. அந்த அபிடவிட்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழில் இருந்துச்சுன்னா இப்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சார் அந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அது தரம் குறைந்து விடும் தமிழில் படிச்சா, அதனால அதை சொல்றாங்க. அதனால இந்த தரம் குறைந்து விடும் என்ற எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்றால், இந்த மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் சரிந்துவிடும். அந்த மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் போய்விடுவார்கள். தேர்ச்சி பெறாமல் போய்விடும் மொழி வழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த தேர்ச்சி என்ற ஒன்று வரும். இப்பொழுது நாங்கள் இன்னொரு தீர்வையும் இதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதாவது 4வது மொழியாக அவர்களுடைய தாய்மொழியை படித்துக் கொள்கிறார். அந்த ஒரு சில மாணவர்களுக்கு நீங்க எக்ஸெப்ஷன் கோரணுமா, அந்த வழக்கு கோரி இருக்கணுமா, இல்ல இந்த சட்ட அமலாக்கத்தில் இந்த ஒரு தேர்வை கட்டாயப்படுத்துறதையே தவறுன்னு சொல்லி அதற்கு எதிராக கோர்ட்டுக்கு இது நீங்க எதை செஞ்சிருக்கணும்? நாங்க செய்ய வேண்டியது இது எதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த விஷயம் இதுக்கு முன்னாடியே கோர்ட்டால தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அதாவது இந்த விஷயம் நீங்க இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அந்த கோர்ட் சொல்றப்ப இது யாருமே இதை எடுத்துக்க முடியாது. அதனால திருப்பியும் இது வழக்கு மன்றம் மூலமாக, நீதிமன்றம் மூலமாக இதற்கு ஒரு தீர்வு, நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும். இது சர்க்குலர் மூலமாகவோ வேற இது மூலமாக நிரந்தர வழக்காடு மன்றத்தில் இந்த வழக்கானது இருக்கிறது. எந்த பக்கம் தீர்ப்பு வருகிறது, என்ன முடிவு எடுக்கப்படுகிறது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தமிழ்
ஒரு பாடமாக கற்பதில் தவறில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் அது வந்து ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே. மற்ற மாநிலங்களும் அதைத்தானே செய்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் கற்க மாட்டேன் என்று சொல்வது எந்த மாதிரியான நடைமுறைங்கிற ஒரு பார்வையும், மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மொழி சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு விலக்களிக்கணுங்கிற ஒரு பார்வையும், அது உள்ளிட்ட வேறு சில காரணங்களும் சொல்லி இந்த ஒரு வழக்கானது வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது. என்ன முடிவை எடுக்கப் போகிறது வழக்காடு மன்றம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம்.